பல வகையும் புரியும் பாரு. பாடல் புரிந்து பார்க்கலாம், பண்ணி சைக்கலாம், பள்ளிக்கூடமின்றி பாடலாம். பாடு பாடி பாடு, பாடு பாடி பாடு புரியவே இல்லையா? வாரம் ஒரு பாடல் லைவில் கற்றுப்பாடு, நேரம் இன்றி போனாலும் யூமை நாடு, வேண்டாரெங்கள் கேட்டு உன் திறமை காட்டு, ரிவ்யூ ஷோவை பார்த்து மேலும் மெருகேற்று, தேட தேடத்தான் வழியும் தெரிந்திடும், பாட பாடத்தான் தெளிவு பிறந்திடும், வாழ்வில் வாகை சூழ பாடு பாடி பாடு, பாடு பாடி பாடு புரியவில்லையா? பாடல் கற்று பாடு, பல வகையும் புரியும் பாடு. பாடலாம் பாடி பார்க்கலாம், பாடல் கற்று பார்க்கலாம், பாடல் புரிந்து பார்க்கலாம், பள்ளி சைக்கலாம், பள்ளிக்கூடமின்றி பாடலாம். ஹே 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 பாடு பாடி பாடு, பாடு பாடி பாடு புரியவே இல்லையா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாட்டர்டேஸ் ரிவ்யூ எபிசோட் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம். சோ வி ஆர் பேக். ஏன் அப்படின்னா தெரிக்க விட்டுருக்கீங்க இந்த வாட்டி ஜாயின்ஸ். ஸோ வி ஹவ் கிராஸ் 150 அகெயின். ஸோ ஆன்சம்பிள்ல வந்து ஒரு ஆன்சம்பிள் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ஸ்லைட் ஒரு டிப் இருந்தது நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ்ல. அதுக்கப்புறமா அந்த மொமெண்டம் எப்படா வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இட் ஹஸ் கம் பேக். ஸோ எஸ்பெஷலி நம்ம விக்கி பைய வந்து பீம் போட்ட மாதிரி கடைசி 16 to 18 ஹவர்ஸ்ல வந்து வி ஹேட் த கவுண்ட் ட்ரிபிளிங் அப். அப்படியே ஒரு 38லேருந்து டமால் 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 போய் அப்படி 150 தாண்டி அப்படியே எங்கேயோ போய் நிறுத்திட்டீங்க. வேற லெவல் பண்ணுவீங்க. அப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஃபேவரட் பாட்டு தலைவரோட பாட்டு. வேற தலைவர்னு சொன்னா ரஜினியும் சொல்லலாம், எஸ்பி பாலசுப்ரமணியமையும் சொல்லலாம், யார வேணா சொல்லலாம். இதுல யார சொல்றது, மணிரத்னம் படம் வேற அதட்டா. ஸோ அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஸோ நிஜமாவே தெரிக்க விட்டீங்க. அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஜாயின்ஸ் இந்த வாட்டி நிஜமாவே தெரிக்க விட்டுருந்தீங்க. இது வந்து எல்லாருமே ரிவ்யூ பண்ண எல்லாருமே சொன்ன ஒரு ஃபீட்பேக். the quality of joints this time has been fantastic அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரம் ஸோ we are all in great josh to do this program today. ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமா என்ன அப்படின்னா மக்களே, இன்னைக்கு சில மாற்றங்கள் இருக்கு நம்ம ரிவ்யூ ஷோல. ஏதாவது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். October 1st வந்து there are some changes in Facebook. ஸோ நம்மளால வந்து பாட்டை வந்து anything that involves music cannot be played either during a live show or even a recorded music video cannot be posted anymore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து Facebook October 1st கொண்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால போன வாரமே சொல்லியிருந்தோம் that we are forced to make some small changes, but I'm sure those small changes are going to be all the more exciting for you. ஏன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரப்போகுது. ஸோ இன்னைக்கே கம்ப்ளீட் மாற்றம் இல்லைங்க. இன்னைக்கு வந்து it is going to be a combination of how we have been doing our review show so far plus how it is going to be in October from starting from October. So அந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றோம் so that we all can get used to the new format அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா வந்து ரெண்டு குரூப் ஆஃப் ரிவ்யூஸ் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலா இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மோட்லயும், ஒரு குரூப்புக்கான ரிவ்யூ வந்து எப்படி இனிமேந்து நடக்க போகுதோ அந்த மாதிரியும் நடக்க போகுது. அதை தவிர there is also going to be a few people joining us today on screen. So இதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது. So expect some newness today. So it's a new. So நியூவே வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை புதுசு வருது. ஸோ அதனால வந்து we have to get used to it.
So the only thing which seems permanent now is actually the change. It's always been the case. It's been all the more here in 2020. So அதனால வந்து see, the more the changes, more the challenges, more the innovations, and more the innovations, more the happiness. That's what Paadarivom Padiparivom believes in. So உங்க ரெஸ்பான்ஸ் has always been great. Your support has always been great. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸும் உங்களோட சப்போர்ட்டும் தான் எங்களை கொண்டு போயிட்டு இருக்கு. அதுக்காக நாங்கள் என்ன வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படிங்கறதுனால நாளைக்கு வந்து வாட்ஸ்அப்ல பிங் பண்ணி எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் அனுப்புங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படி நீங்க கேட்டாலும் எங்களுக்கு அனுப்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த வடிவேல் வந்து பாக்கெட்ல இருந்து எட்டு காம்பாம் பாருங்க, அதுதான் நாங்க. ஓகே, ஸோ அதனால இப்போ இந்த வாரத்தோட குவீனை கொண்டு வந்துடலாம். அந்த குவீன் ஆஃப் த வீக், த மென்டார் ஆஃப் த வீக், சுஷ்மிதா அவர்கள். டீச்சர் அம்மா ரெடியா இருக்கிறாங்க, சாரி எல்லாம் கட்டினே. நீ வணக்கம். ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹலோ. எஸ், சோ என்ன சுஷ்மி, வாட் ஸ்பெஷல் இந்த வாரம்? இந்த வாரம் எல்லாமே ஸ்பெஷல் தான். போன வாரத்துல இருந்தே ஸ்பெஷல் தான். தலைவர் சாங்ஸ் எல்லாம் ஜாலியா கேட்டு பாடினதெல்லாம் நல்லா பாடினாங்க. So it was fun listening to them and reviewing all the joints. ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீக். Correct, absolutely. So overall quality of joints இந்த வாரம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க நீங்களா? So அத பத்தி ஆடியன்ஸுக்கு மென்டார் வாயால it's all about hearing from the horse's mouth. Rukmani picture மாதிரி சொல்லணும்னா it's all about hearing from the horse's mouth. Yeah. Okay. So shall I talk like Rukmani or shall I talk? That's very difficult. You need Ellurunde for that. So இந்த பாட்டு நம்ம டீச்சிங் எபிசோட்லயே we expected lot of people to join இந்த வாரம். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. ஸ்மியூல்ல நிறைய பேர் நிறைய தடவை இன்வைட் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கிற சாங் இது. பட் Thursday evening வரைக்கும் we had only 38 for review. நான் குரூப்ல வேற மெசேஜ் போட்டேன், என்ன நாகும் இந்த வாட்டி 38 தான் வந்திருக்கேன், 50 கூட தொடுமா தெரியல, ஆஃப் செஞ்சுரி வருமா தெரியலன்னா நாகும் சொன்னா இல்ல வெயிட் பண்ணி பாரு, நாளைக்கு பாரு என்ன ஆகும். கரெக்டா அதே மாதிரி Thursday நைட்ல இருந்து Friday ஆக்சுவலி 3 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட. ஆனா 2 o'clock குள்ளேயே வந்து ஒரு 120 130 வந்துருது. கடைசி 2 o'clock குள்ளேயே 150 தாண்டிடுது ஆக்சுவலா. 150 தாண்டிடுது. சோ பயங்கரம். சோ நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படி ஓவர் நைட் இப்படி. From 11 o'clock till 1:30 there were 27 joins that were posted. அத ரிவ்யூஸ்க்கு. சோ அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஓவர் நைட் சேஞ்ச் அது. அண்ட் குவாலிட்டி வாஸ் above average இந்த வாட்டி. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து பாட்டை வந்து நல்லா பாடினாங்க. கோரஸ் நிறைய பேர் அட்டெம்ப்ட் பண்ணல, அது எனக்கு கொஞ்சம் பர்சனலா வருத்தம் தான். நிறைய ஜாயின்ஸ்ல 2 கோரஸுமே அட்டெம்ப்ட் பண்ணல. பட் சாங் as such எல்லாரும் நல்லா பாடினாங்க. சில நுவான்சஸ் சொன்னதெல்லாம் நிறைய பேர் கரெக்டா கத்துந்து நல்லா பாடினாங்க. So very happy. Absolutely, yes. So on the challenging part of the song, the high note, அது வந்து எல்லாரும் எப்படி பாடினாங்க? I mean, see, that's one area which I think even during learning episode அங்கதான் நிறைய emphasis இருந்தது. So அத வந்து ஓரளவுக்கு பாடிட்டாங்களா எப்படி? எஸ், மோஸ்ட்லி பிடிச்சிட்டாங்க. அந்த வாய்ஸ் ஓபன் பண்ணி அந்த நோட்டை ரீச் பண்றது பண்ணிட்டாங்க. ஃபீமேல் ஜாயின்ஸ்ல கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த பிட்ச், ஹை பிட்ச். ஸோ அங்க சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் ஓவராலா எஸ், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 60 to 70% they have reached that note. Great, fantastic. Okay, so இதுக்கு மேல நம்ம டைம் கடத்தாம, ஏன்னா புது விஷயங்கள் வரை இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். ஸோ இன்னொன்று வந்து 7:30 மணிக்கு வந்து மக்கள் எல்லாம் போறாங்களோ இல்லையோ, நான் ஷோ நடந்துட்டு இருந்தா கூட நான் கிளம்பி போயிடுவேன். நீ சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் வேற இருக்கு. ஆமா, இது இப்பவே சொல்லிடுறேன், 7:28 வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அது மேல போச்சுன்னா நீ தான் பாத்துக்கணும். இப்பவே சொல்லிடுறேன். சூப்பர், டக்குன்னு முடிச்சிடலாம், டக்குன்னு. சோ அதனால வந்து ஃபர்தரா டைம் கடத்தாம நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் த வீக் கொண்டு வந்துடலாமா சுஷ்மி? ஷூர். ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் த வீக் இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு அருமையான சிங்கர். ஆக்சுவலா வந்து there are so many unsung heroes in Smule, which we have always spoken about. There are few people who are extremely famous. Of course they deserve to be famous as well, and there are so many people who are very good singers and they deserve to be famous but not known to the masses. தெரியும், அதாவது நல்லா பாடுற சர்க்கிள்ல எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். எல்லாருக்குமே ஐபால்ஸ் அவங்க சைட்ல திரும்பி இருக்கும்.
இல்ல இயர் லோப்ஸ் அவங்க பக்கம் திரும்பி இருக்கும், என்ன வந்து பயங்கரமா டிஜிட்டல் மீடியால வந்து ஃபேமஸ் ஆயிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ஜெம்ஸ் இருக்காங்க ஸ்மியூலுக்குள்ள. சோ வந்து நம்ம ஐடியா வந்து அந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கு. So we are trying to mix it up, right? So that it is quite interesting, and you will also get to see a lot of such talents who deserve to be on the limelight. So அப்படிப்பட்ட டேலண்ட் தான் வந்து இவங்க இப்போ வரப்போற சீதா அவர்கள். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களை சொல்ல சொல்லி ஒரு 1500 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த 1500க்கு எவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்ற காரணத்தினால் இது மேல அவங்களே நம்ம கூப்பிட்டு எனி ஃபர்தர் நெகோசியேஷன் பண்ணிட்டு மீதியை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு we are happy to welcome சீதா அவர்கள். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். நல்ல இன்ட்ரோடக்ஷன். 1500 விட மாட்டீங்க போல இருக்கே. சூப்பர். 501 மாதிரி சீதா 1500 அப்படிங்கிறது ஓகே, அதோட நிறுத்திப்போம். ஆமா. Right, Sita, vanakkam. So very happy to have you here. So Sita, apart from being an amazing singer, தெரிக்க விடுற ஒரு ஸ்மியூல் சிங்கர் அவங்க ஆக்சுவலா. More than that, we are very happy to kind of share this, that she is also part of a beautiful musical family called Music Weirdos. அது நம்ம கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌசிக் தான் கேப்டன். அது ஸோ அந்த குரூப்ல வந்து நாங்கெல்லாம் வந்து இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா இட் இஸ் ஆக்சுவலி லைக் அ ஃபேமிலி. we wish that each and every singer should have such families, right, where you can share anything that you want in terms of music and get guided by people who are there for you to help you out. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் வந்து சீதாவும். ஸோ வணக்கம் சீதா அவர்களே. நீங்க ஒரு ஃபேமிலி கேர்ள் அப்படிங்கிறதுனால இப்போ நீங்களே உங்களை பத்தியும் இந்த பாடறிவும் படிப்பறிவும் வந்து நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லி அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க கரெக்டா. ஓகே, அவர் சொன்ன மாதிரி மியூசிக் வியர்டர்ஸ்ல ஐ அம் சோ கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. ஸோ கௌஷிக் தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் எம்பிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது he was the one who pulled me in, and I got to know a lot of beautiful singers, and appadi start ana oru journey da Music Weirdos, and still we are continuing. And in the group patti actually na Music Weirdos nu solradha vida we are all like chosen family. So friends are like chosen family nu solra madri. A lot of things Music Weirdos அப்படிதானே நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம். சோ அதுல இருந்து these gems, gurus நீங்க எல்லாம் சேர்ந்து நாலேஜ் வந்து நம்ம கத்துக்கிட்டு நமக்குள்ளேயே வச்சுக்க கூடாது, மீதி பேருக்கு ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு பேஸ் பண்ணி you have started this initiative. சோ நீங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. Unfortunately என்னால எல்லா எபிசோட்ஸுமே ஃபாலோ பண்ண முடியல, பட் I know that it has reached great levels, and you have நிறைய singers you have brought up from this initiative. So மேலும் இது வளரணும், நிறைய பேர் உங்ககிட்ட இருந்து உங்க நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு. These are lovely gurus you people have got, so I'm sure you are in the right place to grow in the field of music. Thank you so much, Sita. So nice to hear that from you. So Sita, before we get into the show, can we hear a song from you? ஒரு குயிக்கா ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு பல்லவி மட்டும் பாடினீங்கன்னா நான் கொடுத்த பில்டப்லாம் உண்மைதான் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். வேற ஒண்ணு. Okay, this is my favorite song, one of the irresistible composition. Sid Sriram ஓட song தான் பாட போறேன். So அது ஸ்ருதி மட்டும் வச்சுக்கிறேன் நான். ஸ்ருதியோட சவுண்ட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகும் வாய்ஸ்ல, அதனால கம்மியா வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க. Is it okay? Yes, this is okay. தொலைதூரம் சென்றாலும் தொடுவானம் என்றாலும் நீயோரம் தானே உயிரோட முன்பே கலந்தாய், இதை என்னும் மலர் கொண்ட
வயதினாலும் தரலும் கனவாதி கருணா இடிவாதம் சினம் தீரும் வரை இழந்தோ காலம் மழைக்காலம் மறுவார்த்தை பேசாதே மழை மீது தூங்கிட இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிட மயில் தோகை போலே விரந்தே வருடும் மனப்பாடமாய் விளையாடல் நிகழும். Thank you. அட சீதா சூப்பர், பியூட்டிஃபுல் thinking. So thank you so much. Yes, she's also a veena player. Sollu Nagu, she plays the veena also. என்ன சொல்லிட்டியே, அப்புறம் நான் she's also a veena player. Yeah. அதனால அத நம்ம சொல்லணும்ங்கிறதுக்காக பின்னாடியே வீணையை வச்சு வந்திருக்காங்க. ஓகே சீதா, இதுக்காக யூஸ் ஆகட்டுமேண்டா. So she's also a veena player, நான் veena போன player. So this is what it is. So okay, so with this we'll enter the show, review show குள்ள போயிடலாமா? Yes, please. Okay. So great. So இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேட்க போறது வந்து mentees review. So Sita, last week வந்து a couple of people had joined the show as mentees. ஒருத்தர் வந்து mentee அப்படிமோ, இன்னொருத்தர் வந்து co-invitor அப்படிமோ. co-invitorனு ஒரு வேர்ட் இருக்கானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த வேர்டு நாங்க தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமேல் தான் நாங்க ஆட் பண்ண போறோம் அதை. ஸோ co-invitor அப்படின்னு பாடறிவோம் படிப்பறிவோம் கொடுத்த ஒரு காயின் பண்ண ஒரு வேர்ட்ல ஒருத்தங்க இருக்காங்க. அதை தவிர வந்து mentee அப்படின்னு. ஸோ mentee வந்து கௌஷிக், co-invitor வந்து வித்யா. லாஸ்ட் வீக் ரெண்டு பேருமே சூப்பர் தரமான சிங்கர்ஸ். ஸோ அவங்க வந்து பாடினது தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் கேட்டலாமா? ஓகே, ரைட். ஓகே, ஸோ we are going to hear that. ஓகே, கார்த்திக் thumbs up காமிச்சிட்டு ஆட் பண்ணுவேன். ரைட். சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி இன்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக வாய்மொழிந்த வார்த்தையாவும் காற்றில் போனால் நியாயமா பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சே உந்தன் ஊர்வலம் போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும் தேனிலவு நாள் வாட இருந்த சோதனை வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை எனத்தான் அன்பே மறந்தாயோ
மறப்பேன் என்றே நிலைத்தாயோ. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவன். Super. So that was the meeting joint for you. So Sushmi, so can we directly go into the review for you? We are shooting with you. ஆஃப் பண்ணிட்டேன் போதுமா? ஓகே, ஸோ டேரக்டா போயிடலாம். கௌஷிக் வந்து நல்லா பாடினான், ஃபீல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் சூப்பரா படிக்க சொல்லியாச்சு அவனை. அதனால நான் வந்து எங்க இம்ப்ரூவ் பண்ணுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸ்டார்ட் சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, அது இன்னும் கொஞ்சம் போல்டரா பிரைட்டா இருந்திருக்கலாம். அது பிரைட்டா பாடாதனால ஸ்லைட்டா ஸ்ருதி அங்க கொஞ்சம் பிச் ப்ராப்ளம் இருந்தது. ஃபீல் வந்து நல்லா பாடியிருக்கான், பட் ஃபுல் சாங்குமே இன்னும் கொஞ்சம் பிரைட்டரா பாடிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. அந்த நியூஆன்சஸ் எல்லாம் இன்னும் அவன் பிராக்டிஸ் பண்ணும், அந்த இதெல்லாம். வாய் மொழிந்த நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், ஜீவன் உன்னை சேர்ந்திடும், அந்த இடம்லாம் இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். கூறும் என் வேதனை, அந்த இடம் ரொம்ப அழகா பாடினோம், அந்த வேதனை நோட்டு. சோ இதில் இன்னும் பிரைட்டா பாடினா ஸ்ருதி இஷ்யூஸ் கரெக்ட் ஆகும். அதே மாதிரி நானுனே நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், அந்த நோட் இன்னும் ரீச் ஆகல, அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. சோ மத்தபடி இட் வாஸ் நைஸ். அவன் ட்ரை பண்ணி பாடியிருக்கான். சில இடம்லாம் நான் சொல்லி கொடுத்த இடம் பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் டெலிவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பட் இஃப் ஹி கீப்ஸ் ஆன் பிராக்டிசிங் இன்னும் நல்லா வரும், சூப்பரா பாடுவான். ஸோ அதுதான் ஃபார் கௌஷிக். வித்யா பத்தி தேர் ஆர் பெருசா ஒன்னும் ரிவ்யூஸ் இல்லை, ரொம்ப அழகா பாடிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க இன்வைட்டை விட இந்த ஜாயின்ல இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கான்பிடென்டா பாடியிருக்காங்க. வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஹை நோட்ஸ் வந்து இந்த ஜாயின்ல ரொம்ப நல்லா ரீச் பண்ணிருக்காங்க. ஃபீல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வித்யாவுக்கு பெருசா எனக்கு ரிவ்யூஸ் ஒன்றும் இல்லை. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். பட் இருந்தாலும் நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 பாயிண்ட் சொன்னா கொஞ்சம் வித்யாவும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல. வித்யாவோட இன்வைட்லயே நான் சொல்லியிருந்தேன், அந்த பிச் வந்து இன்னும் ரீச் ஆகல கரெக்டான்னு சொல்லிட்டு. பட் அதை கரெக்ட் பண்ணி இதுல பாடிட்டதுனால ஃபேண்டாஸ்டிக். ஓகே சீதா, சோ நீங்க கேட்டீங்களா உங்களோட ரிவ்யூ? எனி ஃபீட்பேக் that you have for these two people? I think Sushmi has covered up almost most of things. என்னன்னா மேல் சிங்கர் சூப்பரா பாடியிருக்காரு. அந்த கனெக்டிவிட்டி நோட்ஸ், ஸோ ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு கனெக்டிவிட்டி நோட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளோ, ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா பாடியிருந்தா இன்னும் இந்த லைஃப் இன்னும் லைவ்லியா இருந்திருக்கும் அந்த சாங். ஸோ அண்ட் அந்த ஹை நோட்ஸ் எடுத்துட்டு போகும்போது, ஸோ அந்த யூனோ அவங்க சொன்ன மாதிரி it just have to be more, அந்த ஃப்ளோ வரணும். ஸோ ஒரு லைன்ல இன்னொரு லைனுக்கு போகும்போது அந்த கனெக்டிவிட்டி இருந்தாதான் அந்த சாங்கோட அழகு, அந்த ராகம். ஸோ அதர்வைஸ் ஐ திங்க் இட் வாஸ் ஆல் குட். ஃபீமேல் சிங்கர் as she said it was cool, நல்லா நீட் அண்ட் கிளீனா பாடியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் see any flaws there. லைவ் ஃபீல் இன்னும் கொஞ்சம் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இந்த சாங் பொறுத்த வரைக்கும், பிகாஸ் இட்ஸ் மோர் இமோஷனல் சாங் இல்லையா. ஷீ இஸ் லாங்கிங் ஃபார் சோல்மேட். ஆமா, ஒரு சோல்மேட்டுக்காக லாங் பண்ற சாங். ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீல் நல்லா இருந்து இமோஷன்ஸ் பாவத்தோட பாடினா அதோட அவுட்புட் இன்னும் நல்லா இருக்கும். இல்ல இந்த லாக்டவுனோட இம்பாக்டா இருக்கும். புருஷன் பொண்டாட்டி இருக்காங்களா, சோ ஃபீலிங் வர மாட்டேங்குது. அடைய அப்பா பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கோம், போருக்கே போப்பா அப்படிங்கிற மாதிரி. ஓகே திவ்யா நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே கிரேட். சோ நிஜமாவே வந்து சூப்பர். வித்யா அண்ட் கௌஷிக் 2 பேருமே வந்து திருக்கி விட்டுருந்தீங்க, சூப்பரா பாடிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன். நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா
ஓகே, சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் தி ஷோக்கு போறோம். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்க சீதா, என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட மென்டீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறைய ஜாயின்ஸ் வந்திருக்கும். இரஸ்பெக்டிவ் வெதர் தீஸ் பீப்பிள் ஹேவ் ஜாயின் ஃபார் பாடறிவும் படிப்பறிவும் ஆர் அவங்கள ஃபாலோ பண்றவங்க ஜென்ரலா ஜாயின் பண்ணிருக்கலாம், இல்ல ஜென்ரலா பார்த்து கூட ஜாயின் பண்ணிருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஜாயினரை எடுத்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மென்டீஸ் ஃபேவரட். ஸோ அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ இதுதான் போடணும் அப்படின்னா நாங்க போட்டுருவோம், அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் செக்மெண்ட் இஸ் டிசைன். ஸோ இவங்க வந்து பாடறிவோம் படிப்பறிவோம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கலாம், ரிக்வஸ்ட் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கவலை கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அவங்களுக்கு பிடிச்ச சிங்கர் இஸ் வாட் வி ஃபீச்சர் இன் திஸ் பர்டிகுலர் செக்மெண்ட். ஸோ இதுக்கு ரிவ்யூல எதுவும் கிடையாது, பிகாஸ் இட்ஸ் ஒன்லி மென்டீஸ் ஃபேவரட். We don't want to review there, and because we don't know whether we have the consent of those people to give them a review. We don't get into the review. So jolly sit back and enjoy, right? Definitely enjoy பண்ற அளவுக்கு 2 பேருமே பாடிருக்காங்க. That is a guarantee. That's what we are going to hear right now. Okay, thumbs up காமிச்சிருக்காத்தி. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் அல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினான் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா? வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சே உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நான் வாழ ஏனிந்த சோதனை? வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை. நினைத்தால் அன்பே மறந்தாயோ? மறப்பேன் என்றே நிலைத்தாயோ. சூப்பர். ஸோ ஒன்றும் இல்லை, நான் தான் ஹைட் பண்ணோம். நான் கொஞ்சம் சுண்டல் சாப்பிட்டதுனால ஹைட் பண்ண மறந்துட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ பேசிக்கலி வந்து இந்த சமத்தான அழகான பையன் சஷாங்க் சோ கியூட். கோரஸ் எப்படி பாடினான், ரொம்ப அழகா பாடினான். சான்ஸே கிடையாது. damn cute. and அவங்க ரூபி அவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். அப்சல்யூட்லி. சோ இவங்க வந்து யாரு, சஷாங்க் யாரு தெரியுமா? தெரியலையே. லாவண்யானு யூஎஸ்ல இருந்து ஜாயின் பண்ணுவாங்க தெரியுமா, ப்ராமிசிங்ல கூட அவங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. அப்போ ஆச்சரியமே இல்ல இப்படி பாடுறது. வெரி நைஸ் டு நோ. சோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஷோ அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. யாரா சௌமியா சுந்தரோட அம்மா 2 வாட்டி ஃபீச்சர் ஆனாங்க. கரெக்ட். ஆக்சுவலி சௌமியாவோட பையனும் இந்த வாட்டி பாடினா எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க. ஓ ஃபேண்டாஸ்டிக். அத தவிர நல்லா பாடினாங்க. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு இல்லையா. இன்னைக்கு வந்து the set of people who are featured are absolutely new.
So it's going to be interesting. It's going to be interesting for people. Yes. Hey, great. So Lavanya Venkat வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஸோ அவங்களோட சன் வந்திருக்காங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே. So cute, so cute. Congratulations, Lavanya and Shashank. Very nice. Yes. Okay, great, fantastic. So இப்போ அடுத்தது வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட் குள்ள போயிடலாம். ஸோ இப்போதான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் தான் என்ன அப்படின்னா வந்து சீதா we are getting into the review segment, the actual reviews. So கிட்டத்தட்ட வந்து 150 plus people had submitted their song for a review. So இது எப்படின்னா we have a format in which this happens. So people join the collab posted by either the mentor or the mentees, and அதை எடுத்துட்டு வெப்சைட் learn2learn.in வெப்சைட்ல போயிட்டு review request formல ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதை கிளிக் பண்ணி they enter their details in the form and they paste their Smule link and submit it. ஸோ அந்த 150 பாட்டையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணி அதுலேருந்து வாரம் 12லேருந்து 10லேருந்து 15க்குள்ள வந்து எடுத்து நாங்கள் வந்து ரெவ்யூ ஷோல கொண்டு வருவோம். ஸோ தீஸ் பீப்புள் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி தட் இதை கொண்டு வரவங்க மட்டும்தான் பெஸ்ட், இதுல வராதவங்கலாம் வந்து நல்லா பாடலை அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது. வி ஜஸ்ட் பிக் பீப்புள் அண்ட் ஷோ தேம் ஆன் த ஸ்கிரீன், கிவ் தேம் எ ரிவ்யூ, தே பிகம் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ஆடியன்ஸ். ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் இஸ் டிசைன். ஸோ அப்படி வந்து ஒரு குரூப் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே அமைச்சிருந்தேன் இல்லையா, குரூப் 1 குரூப் நான் உங்களுக்கு அமைச்சிருந்தேன், குரூப் அமைச்சிருந்தேன், ப்ராமிசிங் அமைச்சிருந்தேன். ஸோ அந்த செக்மெண்ட் குள்ள தான் போக போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து குரூப் 1. ஸோ குரூப் 1ல ஒரு ஐ திங்க் ஒரு 4 பேர் ஃபீச்சர் ஆயிருக்காங்க. அவங்கள பற்றி பார்த்துட்டு தென் வில் டேக் த ரிவ்யூ ஃப்ரம் சுஷ்மிதா அண்ட் யூ அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா சீதா? சீதா ஒரு தூக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க. பேசிட்டு இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க. ரஜினி பாட்டுங்க என்னங்க நீங்க சும்மா ரஜினி பாட்டு எப்படி இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க. இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அப்பா நார்த் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் மேனேஜ் பண்ணணும் பேசணும்னு சொல்லிட்டு நைஸா தனியா உட்காந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு வந்து இங்க பேசுறது. அப்சல்யூட்லி. வேற என்ன எனக்கு வேலை? என் வேலையை நான் செய்யறேன், கடமையா செய்யறேன். இது என்ன பெருமையா? கடமை. கரெக்ட். கடலை போடுறது எப்பவுமே கடமை தான். ஓகே, ஹியர் இஸ் குரூப் 1. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேரி என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேனதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனி. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேரி. வாய்மொழிந்த வார்த்தையாவும் காற்று போனால் நியாயமா? பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா? வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். வாய்மொழிந்த வார்த்தையாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா? வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிரவு நாள் வாழ தேனில சோதனை, வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை. எனக்காக அன்பே மறந்தாயோ, மறப்பேன் என்றே நினைத்தாயோ.
as usual. Okay. மக்களே, ஒரு டிஸ்க்ளைமர், நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். இதுல பிரசாத் ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஒருத்தரோட பேர் வந்து மிஸ் ஆயிருந்தது. சுஷ்மி நடுல வந்து பாடிந்தார் இல்லையா, அவரோட பிரசாத் ஸ்டுடியோஸ், அவரோட அருண் பிரசாத் பண்ணிருந்தேன். So I've displayed it down below. Mr. Prasad, if you are watching it, really sorry about that mistake. But நீங்க நிஜமாவே ரொம்ப நல்லா பாடிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நான் ரிவ்யூ கொடுத்துட்டேன், இப்போ சுஷ்மிதா ரிவ்யூ. Okay, so we'll start with அந்த ஆர்டர்லயே போலாம். கிரிஷ் பாலாஜி, அவர் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சாஃப்டா மெலடி சாங்ஸ், ரொமான்டிக் சாங்ஸ்க்கு நல்லா சூட் ஆற ஒரு வாய்ஸ். ஃபீலும் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து கோரஸ் அட்டெம்ட் பண்ணவே இல்லை. அவர் வாய்ஸ் டெக்ஸ்டருக்கு அட்டெம்ட் பண்ணிருக்கலாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அவர் ட்ரையே பண்ணல. அது அவர் அந்த த்ரோ, வாய்ஸ்ல இருக்கிற ஒரு த்ரோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த சாங் இட் ரிக்வைர்ஸ் வாருக்கு போற ஒரு வீரமான ஆள் பாடுற பாட்டு, கொஞ்சம் இட் நீட்ஸ் டு பி பிரைட். சோ த்ரோ வந்து பிராக்டிஸ் பண்றது கூட ஒரு வழி இருக்கு ஆக்சுவலா. வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் திட்டினே இருந்தா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஓபன் ஆகும். சோ த்ரோ இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் அந்த கேளு சரணம் மண்ல அந்த சங்கதி சரியா வரல. சோ அது மட்டும் பாத்துக்கணும். மத்தபடி இட் வாஸ் வெரி நைஸ், வெரி கிளீன் சிங்கிங். ஸ்ருதி டெம்போல எல்லாம் அவருக்கு ஒரு இஷ்யூஸும் இல்லை. சோ இந்த நுவான்சஸும் த்ரோவும் மட்டும் அவர் இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வாஸ் லக்ஷனா நம்ம ப்ராமிசிங்ல ஆல்ரெடி வந்திருக்கா. ரெகுலரா ஜாயின் பண்ற ஒரு பொண்ணு. வெரி ஸ்வீட், ரொம்ப கிளியரா பாடுறா. she has no doubts about anything, very confident and clear singing, and she's very dedicated. எந்த பாட்டுனாலும் கரெக்டா கத்துண்டு she delivers it very well. I remember one of the songs for which she got really upset, timeல join பண்ண முடியல, ரொம்ப upset ஆகி அவங்க பிங் பண்ணிருந்தாங்க. Then I told her saying that don't worry, ask her to fill it up and send it. அது நாங்க ரிவ்யூ எடுத்து நாங்க அனுப்புறோம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிருந்தோம். ஆமா, அவளுக்கு ரொம்ப டெடிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட், எப்படி பாடணும் ரிவ்யூக்குன்ட்டு. ஸோ வெரி ஸ்வீட். அவளுக்கு கோரஸ் ரொம்ப நல்லா பாடியிருந்தா. கோரஸ் பெரியவங்களே நிறைய பேர் அட்டெம்ட் பண்ணாத போது she has tried and she has delivered it very well. அந்த இந்த லைன் மட்டும், தேன் நிலவு நாள் வாடக்கு அந்த நான் வாழ பாடியிருந்தா. ஸோ அந்த லிரிக்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கோடி சுகம் அந்த லைன் வந்து டியூன்ஸ் லைட்டா சேஞ்ச் பண்ணியிருந்தா. மத்தபடி வெரி நைஸ் சிங்கிங் லக்ஷனா. கீப் பிராக்டிசிங், யூ டு வெரி வெல். நெக்ஸ்ட் வந்து கிருத்தி நினைக்கிறேன். கிருத்தி ஹாஸ் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ், ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு. கோரஸும் நல்லா அட்டெம்ட் பண்ணிருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் நிறைய கிட்ஸ் அட்டெம்ட் பண்ணிருக்காங்க கோரஸ். தட்ஸ் a very good thing. அவங்களுக்கு தான் அந்த லேர்னிங் லேர்ன் அண்ட் டெலிவர். ஆமா, எஸ், கரெக்ட். நம்ம பாடணும் கிடையாது, தட் இஸ் தி மெயின் திங். தப்பானா என்ன, சோ வாட் அப்படின்னு. சோ தட்ஸ் வெரி நைஸ், வெரி குட் கிருத்தி. ரேஞ்ச் ரொம்ப நல்லா இருக்கு, ஹை பிச்லாம் நல்லா பாடுற. நீ வளர அந்த டெம்போ சென்ஸ், இன்னும் ஸ்ருதி கரெக்டா பாடுறது, அதெல்லாம் as you keep on singing உனக்கு வந்துரும், ப்ராப்ளம் இல்ல. சோ கங்க்ராட்ஸ், வெரி குட். நெக்ஸ்ட் ஐ திங்க் வாஸ் அருண் பிரசாத். ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு. டெக்ஸ்டர், வாய்ஸ் டெக்ஸ்டர் இஸ் வெரி நைஸ். ஸ்ருதி சென்ஸ், டெம்போ சென்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க அந்த நுவான்சஸ் மட்டும்தான், அந்த சின்ன வளைவுகள், இந்த இது ஆல்ரெடி சொன்னேன், அந்த கேளு அப்புறம் அந்த சேர்ந்திடும், அதுல வந்து அந்த நுவான்சஸ் எல்லாம் மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ஆவும் கொஞ்சம் there were mistakes in both the R's. So அது மட்டும் கரெக்ட் பண்ணீங்கன்னா சூப்பர். நீங்க கூடிய சீக்கிரம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ டு ஃபீச்சர் அண்ட் ப்ராமிசிங் வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாஸ் சகாயநாதன் சாரோட வாய்ஸும் வந்து கிளியரா இருக்கு, நல்ல கிறிஸ்பா இருக்கு அவர் வாய்ஸ். ஃபீலும் நல்லா இருக்கு. அவர் மிஸ்டேக் பண்ணினது இந்த ஸ்டார்ட், இந்த பாட்டுல ஸ்டார்ட் வந்து இட் இஸ் a little bit tricky. சுந்தரி, சோ 4 ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் 3 வரும், அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். சோ நிறைய பேருக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். இவர் அந்த ஸ்டார்ட் தப்பா பண்ணிட்டாரு, உடனே ஆரம்பிக்காது. ஆமா, அந்த ஃபோர்த் திங் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுன்னு நம்ம ஆரம்பிக்கணும். சோ அது மட்டும் அவர் தப்பு பண்ணியிருந்தாரு. சோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாவே அந்த டிலே இருந்தது, அந்த டிங்கோட டிலே. மத்தபடி டெம்போ வாஸ் ஓகே. கோரஸ் வந்து சரியா வரல சார். கோரஸ் நீங்க திருப்பியும் கேட்டு கத்துக்கணும். கோரஸ்ல கொஞ்சம் பிச் தப்பா இருந்தது, கரெக்டா பாடல. மத்தபடி வெரி நைஸ். கீப் ஆன் சிங்கிங், கீப் பிராக்டிசிங்.
அவ்வளவுதானா? முடிஞ்சிருக்கு. பிரசாத் ஸ்டுடியோ சொல்லியாச்சுல? சொல்லிட்டேன். நான் பண்ண தப்பு நீங்க பண்ணிட கூடாது. சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து சீதா அவர்கள் வந்து நீ சொன்னதோட இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லணும்னு பிங்க் பண்ணிருக்காங்க. நிறைய பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்காங்க, நான் கவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் பார்த்துட்டேன். சீதா, யூ கேன் கோ ஹெட். நல்லா வெச்சு செய்றீங்க. நான் எந்த மெசேஜும் அனுப்பல, பட் இருந்தாலும் என்னோட ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் ஷேர் பண்றேன். குழந்தைங்க 2 பேருமே ஐ மீன் திஸ் இஸ் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து பாடி அதை கத்துன்னு பாடுறது இட் இஸ் ரியலி அ பிக் திங். ஸோ அவங்களுக்கு நான் வந்து பெருசா ஃபீட்பேக் விட ஐ வாண்ட் அப்ரிஷியேட் தெம் டு சிங். இன்னும் நிறைய பாடணும். இந்த வயசுலயே இந்த மாதிரி எல்லாம் பாடி இட்ஸ் ஆக்சுவலி ஸ்மியூல். இப்போ இந்த வயசுல அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்மியூல் மூலியமா அவங்களை க்ரோ பண்ணிக்கிறதுக்கு. நமக்கு அந்த டைம்ல இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஸ் இல்ல, பட் நவ் கிட்ஸ் ஹவ் காட் தட். So இப்போ the more they start singing and making attempts to sing such songs, I'm sure once they keep the voice வந்து அவங்களுக்கு மெச்சூர் ஆக அவங்களுக்கு இன்னும் அந்த த்ரோட் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்னும் அந்த பாவம் எல்லாம் நல்லா வரும். and they will be able to reach those notes even more in a better way. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்ருதி சுத்தமா பாடியிருக்கு. 2 குழந்தைகளுமே ஸ்ருதி சுத்தமா பாடியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் வி ஷுட் அப்ரிஷியேட் தெம். ஸோ அதை தவிர்த்து நான் குழந்தைங்களுக்கு வேற எந்த ஃபீட்பேக்கும் கொடுக்க விரும்பல. ரியலி கீப் சிங்கிங் மோர். யூ கைஸ் ஆர் பிளெஸ்ட் வித் தட் டேலண்ட். ஸோ அதை மட்டும் விடாதீங்க. பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டூ என்கரேஜ் தெம் டு சிங் மோர். கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட சொல்றேன். அண்ட் அதர் பீப்புள் எனக்கு நான் நேம் ஸ்பெசிபிக்கா எனக்கு ஐ டிட்ன்ட் மேக் a note of that. ஃபர்ஸ்ட் பாடினவர் சுஷ்மி சொன்ன மாதிரி அந்த ஹை நோட் அந்த சங்கதி வரும்போது அது வந்து could have been better. நான் ரிப்பீட் பண்ண விரும்பல, ஸோ பண்ணிட்டேன். பட் ஸ்டில் அது நான் எழுதி வச்சிருந்தேன். I just wanted to tell it. And men யூஸ்வலா 3 பேர்லயுமே காமனா வாட் ஐ அப்சர்வ்ட் வாஸ் வாய்ஸ் வந்து ஹை நோட்ஸ் போகும்போது வாய்ஸ் மாடுலேட் பண்ணணும். அதே வாய்ஸ்ல they are continuing to sing. அந்த ஒரு ஃபால்செட்டோ எடுத்துன்னு வரதுக்கு they just have to practice. அதுக்கு ஒரு டெக்னிக் நிறைய இருக்கு. அந்த டெக்னிக் வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா இந்த மாதிரி சினி சாங்ஸ்க்கு பர்டிகுலரா ஃபால்செட்டோ எடுத்துன்னு வரதுக்கு ட்ரை பண்ணும்போது அதோட அவுட்புட் வில் பி மோர் குட், எஸ்பெஷலி இந்த ஹை நோட்ஸ். ஒன்ஸ் அந்த ஃபால்செட்டோ எடுத்துன்னு வந்து அந்த ஃப்ளோ வந்துடுச்சுன்னா they will be able to sing better. So அந்த டெக்னிக் மட்டும் if they observe it, I think they will be able to sing well. இதே வாய்ஸ்ல அவளோட நார்மல் வாய்ஸ்ல எடுத்துன்னு வரும்போது அந்த ஹை நோட்ஸ் ரீச் பண்ணும்போது it will be tough. ஸோ அந்த வாய்ஸ் மாடுலேட் பண்ணணும். அந்த இடத்துல கொஞ்சம் ஏரியா பாடணும் ஒரு சில இடத்துல. ஸோ அதெல்லாம் எடுத்துன்னு வரும்போது அந்த சாங்கோட அவுட்புட் இன்னும் நல்லா இருக்கும். Super. Yes, absolutely. Yes. I think number Sushmi, we have to cover one episode where we talk about using the falsetto voice, head voice, chest voice. இது வந்து சீனு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அவரை கொண்டு வந்து ஒரு ப்ரோகிராம் பண்ணுவாங்க. Because நம்ம we observe நிறைய டைம் female singers வந்து we have to use the head and false voice. வேற வழியே கிடையாது. சினிமா பாட்டு பாடணும்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நிறைய ஜென்ஸ்க்கு men generally don't use. ஏன்னா songs are usually composed in shrutis which are comfortable for men. So they are not aware. So அவங்களுக்கு நிச்சயமா we have to bring in ladies and gents னு சொல்லி ஒரு எபிசோட் கவர் பண்ணோம். We should do it. Special episode. We should do that. Okay. So before we get into the group 2 review, why don't we hear one more Pallavi or Charanam from Sita? Yes. Okay, கீரவாணி பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குட்டியை வந்து போன வாட்டி வச்சதோட இன்னும் கம்மியா வைங்க. போன வாட்டி கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் ஆமா எஸ். இல்ல it will be better if you can play it in your mobile itself. உன்னோட ஹெட்போன்ல மட்டும் ப்ளே. இல்ல நான் ஸ்ருதி இல்லாமலே I will sing. ஆமா, அப்படிதான் நாங்க நிறைய பேர் பாடிட்டு இருக்கோம் ரொம்ப நாள். ஸ்ருதி வெச்சாலும் அது இல்லாம தான் பாடுறீங்க. சீதா, ஒரு ஃபேன் ரிக்வெஸ்ட், before you go, நான் போகிறேன் மேலே மேலே ஒரு தடவை பாடி போயிடு லாஸ்ட்ல. ஓகே, கண்டிப்பாக பாடிட்டு ஓகே. எனக்கு வந்து லிரிக்ஸ் இதுல கிடைக்கல. நான்
தெரிஞ்ச வரைக்கும் பாடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ இஃப் தேர் ஆர் எனி மிஸ்டேக்ஸ். ஷோர். இல்ல ஓகே ஓகே. நீ பார்த்ததானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதானடி பூ பூத்தது பூங்கொடி, சுகம் தெரியாமலே ஒரு வரம் கேட்கிறாய், அவள் மடி மீறினில் ஒரு இடம் கேட்கிறாய், வருவாய் தொடுவாய் மெதுவாய், தலைவனை நினைக்கையில் தலைவனை நினைவையில் அடுக்கொரு விடை தருவாய், இரவாய் இரவிலே கனவிலே பாடவாய், நிறையுமே ஒரு விதே அடியே நடி சோதனை, தினம் வாலிப வேதனை, கதி என்னடி சங்கதி சொல்லறிவாய் இரவாய். சூப்பர். ஃபேண்டாஸ்டிக். ஸோ நம்ம வந்து குரூப் 2 வந்து கேட்டுடலாம். மக்களே, முக்கியமான விஷயம் என்னன்னா, குரூப் 2 இப்போ வந்து நம்ம வந்து பழைய செக்மெண்ட் மாதிரி தான் கேட்க போறோம் குரூப் 2. ஆனால் ப்ராமிசிங்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து சுஷ்மி உனக்கே சர்ப்ரைஸ் தான் அது. ஆமா. அப்புறம் வந்து குரூப் 3யும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ குரூப் 3க்காக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ண போறோம். அந்த மக்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே, வெயிட் பண்ற மக்களே, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். இது கொஞ்ச நேரத்துல உள்ள கொண்டு வந்துருவோம். அது இப்ப நம்ம குரூப் 2 வந்து கேட்டுருவோம். ஓகே, குரூப் 2 கேட்டலாமா? ஐயோ, குரூப் 2 ஆரம்பமே ஒரு லட்டுவோட ஆரம்பிக்கிறது. ஓகே, போடு. எப்படி இருக்கு? ஓ, வாய் முழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பார்வை பார்த்த காதல் என்பம் மோயமா? சோலையிலும் கள் தோன்றும் நானும் நீயும் நீங்கினார், பாலையிலும் பூக்கள் பூக்கும் நானும் மார்பில் தூங்கினார், சோலையிலும் முட்கள் தோன்றும் நானும் நீயும் நீங்கினான், பாலையிலும் பூக்கள் பூக்கும் நானும் மார்பில் தூங்கினான். வாதங்களும் வாரும் மாறும் நானும் நீயும் கூடினார், வாதங்களும் மாறும் மாறும் ஆலை மாறி ஓடினார், கோடி சுகம் வாராதோ நீரை தீண்டினார், காயங்களும் மாறாதோ நீர் தோன்றினார், உடனே வந்தால் உயிர் வாழும், வருவேன் அண்ணால் வரக்கூடும். அடாடாடாடா, திருப்பி அழகான இருக்க 2 குட்டீஸ். பா, இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் மாதிரி இருக்கு. ஒரு சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். நிஜமாவே வெரி வெரி ஹாப்பி டு see. ஐ மீன், இந்த வாட்டி தான் இவ்ளோ குழந்தைங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. இது ஃபீச்சர் பண்ண முடியாது ஆக்சுவலா. அது ஏன் தெரியுமா? நம்ம மென்டி கௌஷிக் பால்வடி முகமா ரொம்ப குழந்தை மாதிரியே இருந்தானா, அதனால நிறைய குழந்தைங்க அந்த லாஜிக் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் இருக்கேங்கிறதுனால நிறைய குழந்தைங்க ஜாயின் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் எபிசோட் நீ இல்ல, விக்னேஷ் தான் வந்தான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் தானே ஹோஸ்ட் பண்றேன். ஐயோ, அதான் வரதே இல்ல. இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு எபிசோட்க்கு அப்புறம் வந்திருக்காங்க பசங்க. இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கிறதுனால மத்த குழந்தைங்களுக்கு ஐ திங்க் சூப்பர் ஸ்டார் ராசி தலைவருக்கு. எஸ், அப்சல்யூட்லி எஸ் எஸ் எஸ். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை சொல்லும். சின்ன குழந்தை பாடிடுது, அவ்வளவுதான். கரெக்ட். நம்ம வேணா சீதா கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுடலாமா ரிவ்யூவை? கேட்டுடலாம். ஏன்னா பாவம் அவங்க அப்புறம் நீ எல்லா பாயிண்டையும் நீயே சொல்லிடுற. சீதாவை கேட்டுருவோம். சீதா, உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி ரிவ்யூ கேட்டுருவோம். ஓகே, ஓப்பனிங் பியூட்டிஃபுல். சஞ்சனா குட்டி
ரொம்ப அப்படியே சமத்தா கியூட்டா பாடினா. வெரி அடோரபிள் வாய்ஸ். மழலையா இருந்தது இன்னும் அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாம் கூட இன்னும் மழலையா இருந்தது. கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ என்ன சொல்ல, அந்த குழந்தை பாடுறதே ரொம்ப அழகு. ஸோ பியூட்டிஃபுல். ஆஸ் யூஷுவல் நான் போன தடவை சொன்ன மாதிரி அவங்க வாய்ஸ் மெச்சூர் ஆகும்போது கண்டிப்பா இன்னும் அழகா பாடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நித்யா கிருஷ். ஸோ நித்யா வந்து நானும் நீயும் நீங்கினார் நானும் நீயும் அந்த அந்த எடுத்துன்னு போகுது. அந்த இடம் பிளாட்டா இருந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த அந்த நோட்ஸ் வந்து பெண்ட் ஆகி வரணும். ஸோ அது பாடும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஸ்ருதி வைஸ் ஐ டென்ட் ஃபீல் எனி மிஸ்ஸஸ் தேர். ஹை பிச் பாடும்போது கூட இன்னும் she just try to reach it. ஹை பிச் எல்லாம் பக்காவா ரீச் பண்ணாங்க. ஓவராலா லேண்டிங் நோட்ஸ் கூட அப்படியே அப்ரப்டா எண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு லைன் பாடும் போதுமே இன்னும் கொஞ்சம் இழுத்து எண்ட் பண்ணா இன்னும் அழகா இருந்திருக்கும் சாங். நானும் நீயும் நீங்கினார். சோ இழுத்துட்டு எண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் அப்படியே ஓடாம நிறுத்தி நிதானமா அழகா பாடி. next line. Yes, exactly. Because we get conscious about singing the next line. அந்த அங்க மைண்ட் போய்டும். சோ அதனால டக்குன்னு அப்ரப்டா நிறுத்திடுவாங்க. கரெக்ட். வெரி வேலிட் பாயிண்ட். And yes, so அது இருந்தா I think otherwise she was good. அப்புறம் இன்னொரு கண்டா ரைட், ஹர்ஷினி. she also ஹர்ஷினி. ஓகே, அது நேம் வேற இருந்தது அதுல தெரியல. லேடி வேற. ஓகே, so ஹர்ஷினி டீச்சரமாவே ஹோம்வொர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. So she also sung really well. High notes எல்லாம் நல்லா பாடி இருந்தாங்க. It was all good. So overall நான் என்ன சொல்றேன்னா, நான் let little bit சுஷ்மியும் இன்னும் நல்லா கிளியரா சொல்லுவாங்க. எனக்கு சுஷ்மி அளவுக்கு டெக்னிக்கலா பெர்ஃபெக்ட்டா கன்ஸ்ட்ரக்டிவா சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியாது. பட் whatever I have observed is this. And இன்னும் ஒரே ஒரு விஷயம் what I wanted to say is, பாடும்போது when you are too conscious, when you become too conscious about சங்கதி and all, என்ன ஆகுதுன்னா we miss out that seed of the song. எல்லாருமே என்ன பண்றோம்னா, ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த சாங் ஒரு பார்க்கும்போது we only think about the sangadis. பட் ஒரு சாங்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. மெயினா வந்து எந்த பாட்டா இருந்தாலும் சரி, ஒரு சங்கதியா இருந்தாலும் சரி, ஒரு நார்மலான பிளெயினான சாங்கா இருந்தாலும் சரி, பிளெயின் சாங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்லி டிஃபிகல்ட். வை? பிகாஸ் அந்த ஹை நோட்ஸ் எடுத்துக்க போகும்போது அந்த ஃபீல், அந்த வாய்ஸ் மாடுலேஷன், எந்த இடத்துல வந்து லவுடா பாடணும், எந்த இடத்துல சட்டிலா பாடணும், அந்த வாய்ஸை வந்து ஏத்தி பாடி கரெக்டா அந்தந்த இடத்துல அந்த ஒரு சாஃப்ட் டச், அந்தந்த இடத்துல அந்த ஒரு ஹார்ட் டச் கொடுக்கணும். அந்த இடத்துல அந்தந்த டச்சஸ் கரெக்டா கொடுக்கும் போதுதான் அந்த சாங்கோட லைஃப் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எஸ்பிபியோட சாங்ல பாத்தீங்கன்னாலே மெயினா அவர் அடிக்கிறதே அந்த ஃபீல் தான். எஸ்பிபியா இருக்கட்டும், எஸ் ஜானகியா இருக்கட்டும், ஸ்ரேயா கோஷலா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா அந்த வாய்ஸோட டெக்ஸ்டர் வந்து they have the complete control in that emotion of the song. அது எப்போ இருக்கும்னா, ஒரு சில பேர் வந்து லாங்குவேஜ் புரியலன்னா அந்த இமோஷன்ஸ் எடுத்துட்டு வர்றது கஷ்டம். பட் when we know the language and when we exactly know the scene of the song, அந்த இமோஷன்ஸ் இன்னும் எடுத்துன்னு வரும்போது அந்த feel of the song will become more good. அண்ட் அது எல்லாருமே வந்து காம்ப்ளெக்சிட்டினா சங்கதி அப்படின்னு தான் பாக்குறாங்க. பட் சங்கதிகளை விட இன்க்ளூடிங் தட் சங்கதி, அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் அதுலயுமே இம்பார்ட்டன்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பாடினீங்கன்னா perfecta package end to end superba paadlam. That is what is. You talked about a very interesting irony. See, generally what we think is that in the sangadi romba bayangara sangadi irukra idam da vandu kashtam solli நம்ம கான்ஷியஸா பிராக்டீஸ் பண்ணுவோம். He says the toughest part of a song is actually those notes which you have to sing flat. Correct. மெலிவு வராம பாடுறது தான் வந்து கஷ்டம் நாகுபாய் அப்படிம்பாரு அவரு. So it's a very interesting. ஏன்னா அந்த பிளேன் நோட்ஸ்ல ஸ்ருதி வேலைக்குனா நல்லா தெரியும். இப்போ பயங்கரமான ஒரு சங்கதி போடுறான்னு வெச்சுக்கோ, அந்த சங்கதியில பிரமிச்சு போயிட்டு ஸ்ருதி எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சங்கதி போட்டானே அப்படின்றாங்க. பிளேன் நோட்ல ஸ்ருதி போச்சுன்னா
அதோட அசிங்கமே கிடையாது. சோ அதுலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்ல ப்ராமினென்ட்டா தெரியும். எக்ஸாக்ட்லி. Absolutely. So great, Sita. Superb analysis. நிஜமாவே வந்து in-depth information that you have passed on. Yes. Very valid. Very valid. That everybody needs to understand. Yes, Sushmi, your thoughts. Okay. So he started with Sanjana Praveen. Way too cute. I have nothing to say about her. Uber cute. Enthu, samma enthu. 6 years Jolly old. Huh? 6 years old now. So sweet. Oh, அந்த so வயசுல sweet. இந்த பாட்டு எப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் உச்சரிச்சு ஐயோ சான்ஸே கிடையாது. வேற level. எனக்கு புல்லரிக்கிறது அவளை பத்தி பேசுறதுக்கு. வெரி ஸ்வீட். கனமா ப்ளீஸ் கீப் பிராக்டிசிங். யூ ஆர் கோயிங் டு டு வெரி வெல். சூப்பர். நெக்ஸ்ட் வாஸ் நித்யா கிரிஷ் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீல் நல்லா பாடியிருக்காங்க. நுவான்சஸ் வந்து ஷி ஹஸ் டு பிராக்டிஸ். சின்ன பொடி சங்கதிஸ், லேண்டிங் நோட்ஸ்ல வர சங்கதிஸ் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணும். கோரஸ் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. வெரி நைஸ். அந்த தேன் நிலவு லைன் வந்து இன்னும் பர்ஃபெக்டா ரீச் ஆகல. ஷி ஹஸ் ட்ரைடு பட் இன்னும் அது ஐ திங்க் ஷி வாஸ் டவுட்ஃபுல் ரீச் ஆகுமா ஆகாதான்ற மாதிரி யோசிச்சு பாடினதுனால ஷி குடன்ட் ரீச். பட் அவங்க வாய்ஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ தைரியமா பாடலாம். வெரி நைஸ் அட்டெம்ப்ட். வெரி வெல் சங் நித்யா கிரிஷ். நெக்ஸ்ட் வாஸ் அனதர் கண்ணம்மா விச் இஸ் ஹர்ஷினி. வெரி நைஸ். ஸ்வீட்டா இருந்தது குரல். சிரிச்சுட்டே பாடியிருக்கா ஃபுல் சாங். என்னால பாட முடியாது அந்த சாங். அப்படி அழகா சிரிச்சுட்டே பாடியிருக்கா. அந்த நானுனே நீங்க மாட்டேன் அவ்வளவு அழகா இருந்தது அந்த லைன். வெரி நைஸ். தீஸ் கிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வர வச்சிருவாங்க போல இருக்கு. 4 வயசுல பேரண்ட்ஸ் பெருமைப்படுறாங்களோ இல்லையோ, இருக்கிறதுலே செம்ம பெருமை யாருக்கு சொல்லு? விஜய் அக்கா. சஞ்சனா பார்க்கணும். அப்படியே வந்து ஒரு பரவச நிலையில இருப்பாங்க ஆக்சுவலா விஜய். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் போட்டிருக்காங்க. சஞ்சனா இஸ் a PP Pro student learning from me. நம்ம சிஷ்யா ஒரு குழந்தை, அதுவும் குழந்தையான சிஷ்யா பாடுறான்னா அது வந்து ஒரு புல்லரிக்கிற மொமெண்ட் தான். வெரி நைஸ் ஹர்ஷினி. சூப்பர். நெக்ஸ்ட் வாஸ் குமார் சிங் சார். ஸோ அவரும் நல்லா பாடியிருந்தாரு. குமார் சிங் ஆடியோ ஜாயின் ஐ திங்க் நல்லா பாடியிருந்தாரு. அந்த அந்த இடம் தான் அவர்திலும் ப்ராப்ளம் இருந்தது. அண்ட் கொஞ்சம் ஸ்ருதியில இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மோஸ்ட்லி இட் வாஸ் ரைட் பட் ஸ்லைட்டா ஹி ஹஸ் டு கான்சென்ட்ரேட் a bit more on Shruti, then it will be very nice. So அவ்வளவுதான் நினைக்கிறேன். I think I have covered all. Yeah great, fantastic. Okay, super. So இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்த 2 இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்டுக்கு போறோம். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ல எல்லாம் நாங்க வந்து சர்ப்ரைசஸ் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு. So இன்னைக்கு வந்து we are going to mix a little bit of two aspects which are going to be permanent from 1st of October. So இன்னைக்கு வந்து நம்ம வந்து டெஸ்டிங் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் டு see it. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போற செக்மெண்ட் வந்து ப்ராமிசிங் செக்மெண்ட். ஸோ ப்ராமிசிங் ஜாயின்ஸ் தான் நம்ம கேட்க போறோம். எப்படி வந்து குரூப் 2 வந்து ஒரு அழகான குழந்தையோட ஆரம்பிச்சதோ அந்த மாதிரி ப்ராமிசிங் ஜாயின்ஸும் வந்து ஒரு அழகான குழந்தையோட தான் ஆரம்பிக்க போது. இந்த விஷயம் வந்து சுஷ்மிதாக்கு மட்டும் தெரியும். காமிச்ச உடனே அந்த குழந்தையை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்கிரீன்ல வருது குழந்தை இல்ல, அவங்க வந்து கோவிட் போறதுதான் ஒரு குழந்தை. அம்சப்பே இப்போ பார்த்து காமிக்க மாட்டேங்கிறாரு. கார்த்தி ப்ளீஸ் காமிங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நானுனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனி. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக.
காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா? வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவனாய் வாழ ஏனிந்த சோதனை? வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை. என்னைத்தான் அன்பே மறந்தாயோ? மறப்பேன் என்றே நிலைத்தாயோ? என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. சோலையிலும் முட்கள் தோன்றும் நானும் நீயும் நீங்கினான், பாலையிலும் பூக்கள் பூக்கும் நானும் மார்பில் தூங்கினான். மாதங்களும் வாரம் ஆகும் நானும் நீயும் கூடினான், வாரங்களும் மாதம் ஆகும் பாதை மாறியோடினான். கோடி சுகம் வாராதோ நீ என்னை தீண்டினான்? காயங்களும் மாறாதோ நீ எதிர் தோன்றினான். உடனே வந்தால் உயிர் வாழும். வருவேன் அந்நாள் வரக்கூடும். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல. அந்த குழந்தை சூப்பர். கரெக்ட், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். மியூட் பண்ணது நீங்க தான் மியூட் பண்ணிருக்கீங்க. இல்ல முடிஞ்சாலும் அதிகமா திட்டுவீங்க தெரியும், அதனால மியூட் பண்ணி வச்சேன். குழந்தை அவ்வளவு நேரம் அந்த குழந்தை பத்தி பேசும்போது டவுட் வந்தது. நான் பொறுப்பு கிடையாது, நான் சொன்னா அதனால படித்து விடுங்கள். சோ அப்பதானே நான் உனக்கு ரெவ்யூ கொடுக்க முடியும். ஆமா ஐ வில் பி வெரி ஹாப்பி. இப்ப வர வர ரிவ்யூவே நீ கொடுக்க மாட்டேங்கிற, இப்படி கிடைச்சாதான் உண்டு. நீ பாடவே மாட்டேங்கிற, பாடல தானே ரெவ்யூ கொடுக்கறது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவே, முதல்ல பாடு. அதுக்கு முன்னாடி இது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆடியன்ஸ் மட்டும் சர்ப்ரைஸ் இல்ல, ஸ்கிரீன்ல இருக்கிற உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான். இந்த ப்ராமிசிங்ல இடம் பெற்ற ஒருத்தர் என்ன தவிர இன்னொருத்தர் வந்து இன்னைக்கு நம்மள ஸ்கிரீன்ல ஜாயின் பண்ண போறாங்க. கூப்பிடலாமா? யார் அது? ஓகே போடு, கூப்பிடு. கம் ஆன். லாவண்யா. Hi. So nice to see you. So good to see all of you. ரொம்ப happy இருக்கு உங்க எல்லாரும். Shashank is also there with you. Shashank illa, I will just call him in a minute. Yes, that will be great. Shashank go back. So in fact வந்து சீதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மெலடியஸா ஒரு பாட்டு உருகி வந்து கீரவாணி பாடுனாங்கல்ல, அதுக்கே அவங்க டான்ஸ் ஆடினாங்க. நான் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன் அந்த பாட்டு. I was just sitting back and enjoying the show. Hi Shashank. He can hear us. So Shashank, Thank you so much. Very nice. He's done so well. He was so confident. Very nice. Keep on singing and practicing, okay? Thank you, auntie. Thank you so much. Super singing, Shashank. Awesome. அது எட்டி பாக்குறது ஸ்கிரீன்ல வரல. Hi. Hello. Next time நானும் பாடுறேன் சொல்லு.
என் அம்மா வந்து எனக்கு அக்கவுண்டே கிரியேட் பண்ணல. ஐயோ சரி okay, நான் கிரியேட் பண்ணி தரேன். கம்ப்ளைண்ட் கரெக்டான இடம் தான் கம்ப்ளைண்ட் வருது. ஏய் பண்ணி தரேன். ஸ்டாப் கூஃபிங். அவங்க பாடினாராமா? பை. நியூ லேடியே கிரியேட் பண்ணலையா, அக்கவுண்டே இல்லையா. நாங்க actually கால் வந்திருக்கு அப்படினா பரவாயில்லை. ஆக்சுவலி நாங்கெல்லாம் வந்து ஃபேமிலியா உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணிருந்தோம் இந்த பாட்டை. ஓகேயா, இது வந்து நிஜமாவே ஒரு ஃபேமிலி ஈவெண்டா இருந்தது எங்களுக்குலாம். எல்லா பாட்டுமே அப்படிதான் இருக்கும் எங்களுக்கு. அந்த பிபி டீம்ல டீச் பண்றீங்கல்ல, டீச் பண்ண அப்புறம் ஒரு 10 ஷோல 9 ஷோ நாங்க பாத்துருவோம், ஒரு ஷோ பார்க்காம இருப்போம். அந்த ஒரு ஷோ என்ன பண்ணுவோம், திருப்பி திருப்பி போட்டு பிராக்டிஸ் பண்ணுவோம்ல, அது ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி எங்களுக்கு. அது ஒரு பாண்டிங் டைம் மாதிரி. நாங்கெல்லாம் அங்க 2-3 மணி நேரம் உட்காந்து ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருமா சேர்ந்து எல்லா சங்கத்தையும் கத்துப்போம். So nice. நிஜமாவே சொல்றேன், நிஜமாவே அடி மனசுலன்னு சொல்றேன், இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலிஸ் அண்ட் நிஜமா அவ ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி பாப்பா இல்ல ஷோவ, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது திஸ் இஸ் a very perfect bonding family bonding time. So nice, so nice, so nice, Very nice. very nice. So very nice. ஃபீட்பேக் கேட்டலாமா? இப்ப தக்காளி முட்டையெல்லாம் எரியிற நேரம் வந்துருச்சு. லாவண்யாக்கு என்ன தக்காளி எரியுது. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வாய்ஸ். Thank you. உனக்கு லாஸ்ட் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லிடுறேன். பியூட்டிஃபுல் வாய்ஸ், சூப்பர் ஃபீல், சூப்பர், எல்லாமே சூப்பர். Thank you so much. Lot of your joints before, முன்னாடி ப்ராமிசிங்ல கூட வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப ஆல் சாங்ஸ். ஒரே ஒரு இடம் மட்டும் ஐ திங்க் அது ஃபர்ஸ்ட் சரணம் வாய் மொழிந்த வார்த்தை மட்டும் எங்கேயோ கொஞ்சம் கட் பண்ணி எனக்கும் அப்படி இருந்தது. அது நான் வந்து I just didn't notice. ராத்திரி சாம்பாருக்கு கேரட் நறுக்கினே இருக்கும்போது பாடினாங்களா வாய் வரணும். மேல இருக்கிற கோர்ல வாய் மொழிந்த அந்த 2 லைன் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் அது மட்டும் டிஃபரெண்டா இருந்தது. மத்தபடி சூப்பர். தேன் நிலவு நாள் கனவு ரொம்ப அழகா இருந்தது. Your voice is very beautiful. Thank you so much. Super. Very nice to hear. சஷாங்கும் இனிமே நிறைய ஜாயின் பண்ணுவாங்க. Yes, நிறைய பண்ணுவான், நிறைய. And what is your other one's name? குட்டி ஸ்ரேயஸ். Okay. ஸ்ரேயஸ் actually இந்த பாட்டு நிறைய கத்துண்டான். ஓகே, பட் அவனுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு he's only going to turn 5. அதனால அவனுக்கு இன்னும் அந்த கரெக்ட்டா எந்த இடத்துல எடுக்கணும் எல்லாம் தெரியலன்னு நினைக்கிறேன். That's okay. Just waiting for him to. அது கேட்டுட்டே இருந்தா வந்துரும். எங்க அட்லயும் my son is 4, but in the chorus he is singing. வார்த்தை எல்லாம் உளறுவா. Actually I have to mention this. நானும் வந்து கோரஸ் வந்து actually சஷாங்க் கிட்ட இருந்து கத்துனேன். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கோரஸ் வந்தது. அதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஷார்ட்கட்டா சொல்லி கொடுத்துட்டா கொஞ்சம். அவன் he listened to yours, Kaushik's, வித்யாஸ் எல்லாரோட வெர்ஷன் ஆஃப் கோரஸையும் வாவ் சான்ஸே இல்ல. ஐ திங்க் அவன் தான் கரெக்ட்டா பாடினான்னு நினைக்கிறேன். அந்த மேல் கோரஸ் அது அவன் தான் கரெக்ட்டா பாடினான்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிரஷன்ஸ் வேற ரொம்ப கியூட்டா இருக்கு. சூப்பர். Thank you so much. Thank you. மீதியும் சொல்லிட்டேமா? மீதி ப்ராமிசிங். ஆமா ப்ளீஸ். Okay, so first we'll start with நாகு சூப்பரா பாடியிருந்த. ஃபீல் எல்லாம் செமையா இருந்தது. இந்த பாட்டு கேட்கணுமா, நீ முன்னாடியே இன்வைட் வேற போட்டுருக்க. சூப்பரா பாடியிருந்த. அந்த இது சொல்லடி அந்த சிரிப்பு எல்லா இடத்துலயும் சிரிக்க வேண்டாம். நான் எங்க சொன்னேனோ அந்த இடத்துல மட்டும் சிரிச்சா போதும். எபிசோட பார்க்காம எல்லா இடத்துலயும் சிரிச்சு வச்சிருக்கேன். இல்ல ரொம்ப அழகா இருந்தது. ஆனா அந்த சிரிப்பு வெரி நைஸ். இட் வாஸ் சூப்பர். நெக்ஸ்ட் வாஸ் ஹேமா தான் நம்ம ஆன்செம்பிள் ஃபைனலிஸ்ட். சோ அவளை முன்னாடியே கேட்டிருக்கோம். ரொம்ப அழகா பாடினா அவளும். Her voice is also very beautiful, clear voice, doubtsே கிடையாது அவளுக்கும். ஆமா, கிளீனா போட்டு அடிச்சு அவளுக்கு வந்து இது லட்டு மாதிரி இந்த சாங் எல்லாம். சோ செமையா சூப்பரா பாடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவளை ஈஸியா. நெக்ஸ்ட் மிஸ்டர் நிர்மல் அவருக்கு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ருதிலாம் நல்லா இருக்கு. ஃபீல் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. அங்கங்க ஃபீல் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. கண்மணி இஸ் ஆல்ரெடி a star, we all know கண்மணி. அவ ப்ரோ மாதிரி அவ பாட்டு என்ன இந்த பாட்டு தானே நான் மட்டும் பாடிட்டு போறேன்ற மாதிரி ரொம்ப ஜாலியா பாடிட்டான். அண்ட் ஹை நோட்ஸ் எல்லாம் அந்த பசங்களுக்கு வந்து இந்த ஃபால்ஸ் வாய்ஸ் கான்செப்ட் எல்லாம் தெரியாது. அப்படியே ஃபுல் வாய்ஸ்ல அடிச்சு சூப்பரா பாடியிருக்காங்க ஹை நோட்ஸ் எல்லாம். அந்த ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்குற ஃபீலே தனி. ஒரிஜினல் வாய்ஸ்ல ஹை நோட் அடிக்க முடியுதுன்னா அந்த ஃபீல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ ஆல் ப்ராமிசிங் இந்த வாட்டி ரொம்ப செமையா. ஆக்சுவலி வி குட் நாட் சூஸ். ஒரு 4 சூஸ் பண்ணுங்கிறப்போ இட் வாஸ்
pretty difficult for us. Promising choose பண்ணது. So great guys, super this time. Very happy. தேங்க்யூ சுஷ்மி. என்னையும் கொண்டு வந்து ப்ராமிசிங்ல வந்து நீ போடணும்னு சொல்லினால ஆமா, பின்ன போடாம எப்படி? அதான் நான் சொன்னேன், இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னா. ஏன் நீங்க ஷோ நடத்துறதுனால நீ சிங்கர் இல்லையா? சிங்கர் தானே, நீயும் பாடிட்டு நான் போடுறதுல நோட் பண்ணுங்கப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கோ. நானும் சிங்கர். ஆனா நான் ரிவ்யூல தான் போட சொன்னேன், நீ ப்ராமிசிங்ல போட்டுட்ட. நீ இல்ல நான் ப்ராமிசிங்ல போட சொன்னேன். Okay, Sita, your comments on yeah, Sushmi almost cover பண்ணிட்டாங்க. Hema Shri, she nailed it. Paka clean singing, beautiful voice she's got. அப்படியே ரொம்ப soulful-ஆ இருந்தது. feel எல்லாம் கூட நல்லா இருந்தது. She sang really so well. And Nirmal also he sang very well. அந்த சங்கதியோட கிளாரிட்டிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் கொஞ்சம் இருந்தா, பட் அதர்வைஸ் சூப்பர் நீட் அண்ட் கிளீன் சிங்கிங். இந்த ப்ராமிசிங்ல எல்லாருமே நீட் அண்ட் கிளீன் சிங்கிங் தான், எங்கேயுமே ஃபிளாஸ் பெருசா தெரியல. கண்மணி அமேசிங் வாய்ஸ் இஸ் காட், சாலிடான ஒரு வாய்ஸ். Because such a solid voice she's got, and the high notesல கூட I think she reached it with her own chest voice நினைக்கிறேன். அவ்வளோ பக்கா கணீர்னு போச்சு. The throw was like out of the world. Fab. அவங்கெல்லாம் அந்த சந்திரலேகா அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் if she choose to sing superba she'll sing. அந்த மாதிரியான ஒரு பக்கா வாய்ஸ் she's got. லாவண்யா சொல்லவே வேண்டாம், பியூட்டிஃபுல்லி சங். எல்லா விதத்துலயுமே பீட் அந்த ஸ்ருதியா இருக்கட்டும், அந்த நோட்ஸா இருக்கட்டும், எவ்ரிதிங் நீட்லி சங், பியூட்டிஃபுல்லா பாடி இருந்தீங்க. And very involved singing. I could see the way you got involved into the song. And of course family எல்லாம் உட்காந்து நீங்க அவ்வளவு ஊறி போய் அந்த பாட்டை கத்துக்கும் போதே of course அந்த இன்வால்வ்மெண்ட் வருதுன்னு தெரியுது. And of course you learned it from your kid. சொல்லவே வேண்டாம். இன்ஃபேக்ட் இவங்க எல்லாம் சொல்றாங்க, பட் எங்க ஃபேமிலிலேயே சுஷ்மிதா நோஸ். அம்மா கத்துப்பாங்க, அப்பா கத்துப்பாரு, அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணுவாங்க. திவ்யா கத்துக்கிறா, பட் ஜாயின் பண்றதுக்கு மட்டும் பயப்படுறா ஆக்சுவலா. பட் இந்தியா அப்படிதான், டிவில தான் போட்டு டெய்லி நம்ம எபிசோட் முடிஞ்ச உடனே ஒரு 1 hour தே வாட்ச் இட் ஆன் டிவி. ஆல் டின்னர் சாப்பிடும் போது அது ஓடும். ஸோ எல்லாருமே கத்துக்கிறா. இப்போ என் பொண்ணு வந்து கௌஷிக் கிட்ட கத்துக்கிறா. learning Carnatic music from Kaushik. So நிஜமா எங்க ஃபேமிலிக்கே வந்து பாடறிவோம் படிப்பறிவோம் ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கே அது ஒரு ஃபேமிலி டைம் தான். நாங்களே உட்காந்து பார்ப்போம். என்ன நான் பேசுறதை நானே பார்க்கறது கொஞ்சம் கடுப்பா இருக்கும், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நானும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். நான் ஃபீல் சூப்பர். நான் வந்து கடைசியா வரணும்னு நினைச்சேன். ஃபீல் செம்மையா இருந்தது. லாக்டவுன்ல அதெல்லாம் கஷ்டம் சொன்னேன், அந்த மாதிரி தெரியல, நல்லாதான் இருந்தது. சரி, இதுமா குடும்பத்தை குழப்பத்தை விட்டாங்க. So, I mean, jokes apart, but super as usual. Now feel வந்து எல்லா நிறைய songs I've heard of yours இல்லையா, feel அதுல குறையே கிடையாது. எப்பவுமே soulful-ஆ you sing, நல்லா involved-ஆ தான் you always sing. அந்த விதத்துல you definitely a promising singer தான். All the singers are well chosen for promising singers, and I'm sure இனிமேட்டு வர ஜாயின்ஸ் எல்லாமே பாடிருவோம் பரிபரிவம் டீமோட கத்துக்க everybody will reach this level very soon. Absolutely. So Lavanya, thank you so much for joining. Before we let you go, சரணம் ரெண்டாவது வந்து அந்த ஹை நோட் வந்து அவ்வளோ அழகா பாடினீங்க. நிஜமாவே வந்து அப்படியே வழிஞ்சு தேன் கொட்டுற மாதிரி இருந்தது. சீரியஸ்லி, டு பி வெரி ஆனஸ்ட், இப்போ கேட்கும்போது கூட சூப்பர். So we would like to hear that part of the song from you before we let you go. எனக்கு எவ்வளவு லிரிக்ஸ் தெரியும் தெரியல, பட் how much ever I know. That's okay. வந்து வாயில வந்து பாடுங்க. வாய் மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்த பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா?
பியூட்டிஃபுல் சிங்கிங் So much. நல்லா பாடுறீங்க. என் படத்துல நானாங்கிறீங்க. நல்லா பாடுறீங்க. எனக்கு லிரிக்ஸ் தெரியாது. முக்கியமான விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து காலகாத்தால அவங்க ஏத்தே இப்பதான் ஒரு மணி நேரம் ஆகுது பாவம். ஆமா கரெக்ட். ஒரு 1 hour முன்னாடிதான் வந்து இந்த பேஜை பார்த்துட்டு she replied and said she will join. So this is how the promising and the groups are going to be. We are going to have the actual singers with us on the screen from 1st of October. So அதோட ஒரு teaser தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. So Lavanya, thank you so much for joining. Thank you so much. Thank you Lavanya. Thank you Susmita. Thank you Sita. Thank you Nagu. அடிக்கடி வேண்டியிருக்கோம். நீங்க அடிக்கடி லிவிங்ஸ்டனா இருக்க வேண்டியிருக்கும் ஸ்டீம் யார்ட்ல தான். நிறைய வாட்டி நீங்க ஃபீச்சர் ஆவீங்க, நிறைய வாட்டி வரணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வந்துட்டே இருப்பீங்க. So definitely வரணும். Yeah, this will be a great learning and a great practice for all of us. So நிச்சயமா வரணும் நிறைய. super. Yes, thank you Lavanya. Thank you so much. Bye, take care. Bye. Happy singing. Bye. All the best. Bye. Bye. So great. So she joined us from the US. So Sabha, இப்ப நம்ம அடுத்த செக்மெண்ட் குள்ள போயிடலாமா? அடுத்த செக்மெண்ட் is going to be பிரம்மாண்டமான new kind of a segment. Yes, and you know, the episodes from 1st of October are going to be இப்படிதான் நம்ம ரெவியூஸ்ல இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ 1st of Octoberல இருந்து எங்களால வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ண முடியாது. லைவ் ஷோல போட்டா வந்து Facebook தூக்கிடுவாங்க. சோ அதனால வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாங்க கேட்டுட்டு உங்களுக்கு வர ரிவ்யூஸ் இமெயில வர ரிவ்யூஸ் வரும். அதை தவிர ஷோல வந்து பிக் ஆகிற அந்த சிங்கர்ஸ் who are getting picked up for reviews are going to join us live. They are going to be here with us. They are going to sing with the mentors and mentors கிட்ட இருந்து டைரக்டா ஸ்கிரீன்லயே வந்து they are going to take the feedback and that's what is going to happen. And இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு குரூப் தான் வந்து நம்மள ஜாயின் பண்றாங்க. இந்த நேரத்துல வந்து I would like to tell that there were about 4 people who got selected to be reviewed on the screen today. So மக்களே group 1 group 2ல வந்து எங்களையும் அப்படி நீங்க கூப்பிட்டுருக்கலாமே நினைக்கலாம். So எங்களை தப்பா நினைக்காதீங்க. The idea is to actually test it. small test பண்ணி அப்புறமா காம்ப்ரிஹென்சிவா கொண்டு வரலாம் ஒரு ஐடியா தான். அதனால ஒரு குரூப்பை வந்து we are bringing on the screen today. அந்த group is going to be a very very exciting interesting group. ஏன்னா வந்து ஃபேமிலியா வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸோ 3 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. அதுல 2 பேர் வந்து அவங்களோட ஸ்பௌஸோட வந்திருக்காங்க இன்னைக்கு. இன்ஃபேக்ட் 4 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. இந்த நேரத்துல சொல்லியே ஆகணும், ராஜாதி ராஜா அவர்களே, நீங்க ஷோவை பாக்குறீங்க நல்லா தெரியும். வாரம் நான் ரிவ்யூல வந்து நான் ப்ராமிசிங்ல வந்துருவேன்னு. இந்த வாரம் செலக்ட் ஆயிருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஸ்கிரீன்ல வரத்துக்கு ரிவ்யூல செலக்ட் ஆயிருந்தீங்க. காத்தால 10 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும் உங்களை கால் பண்ண ட்ரை பண்ணுவோம். உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப் இருந்தது. சோ எப்ப பார்த்தாலுமே ஸ்கிரீன்ல வாங்கணும். உங்களை கூப்பிடும் போது எங்கேயாவது காணாம போயிருந்தீங்க நீங்க. ராஜா அவர்களே, பார்ட் ஆஃப் திஸ் இந்த குரூப்ல வந்து யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஆனா மிஸ் அவுட் ஆறீங்க. மீதி 3 பேரை இப்ப நம்ம கூப்பிட போறோம். தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாட் இன் எனி ஸ்பெசிபிக் ஆர்டர். கூப்பிட போறது வந்து நம்மளோட ப்ரோக்ராமோட ஸ்டர்ன் சப்போர்ட்டர். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ரெகுலரா நம்மள சப்போர்ட் பண்ற ஒரு மனிதர். அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. பட் அவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அப்படி ஒரு விஷயத்த காமிச்சுக்க மாட்டாரு. ரொம்ப சகஜமா ரொம்ப ரொம்ப பொறுமையா எல்லாரோடையும் சாதாரணமா பழகக்கூடிய ஒரு மனிதர். நம்மளோட ஷோவோட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் சிஇஓ மிஸ்டர் சுரேஷ் அவர்கள். Hello sir. Hi. Hello Suresh sir. Good evening, Mr. Nago. Good evening, Susmita madam. Good evening, Sita madam. I think nice to see all of you. Sir, Very nice to see you too. Getting featured on a review show, sir. உங்க ரொம்ப First review first வந்திருக்கேன். அதாவது எப்படி இருக்குன்னா, ஆடை வந்து குளிப்பாட்டி அதுக்கு நல்ல இதெல்லாம் போட்டு மாலை போட்டு பழி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது அப்படிதான் நான் ஃபீல் பண்ணதுக்கு சொன்ன நைஸ் டு பி ஹியர். எஸ் 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 Absolutely. So மீதி 2 பேரை கொண்டு வந்துடலாம். The next person we are going to bring on stage is going to be another stern supporter. பாடறிவோம் படிப்பறிவோம் மட்டும் இல்லைங்க, ஸ்மியூல்ல யார் நல்லா பாடினாலும் இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. முக்கியமா ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் எப்பொழுதுமே திருப்பி இவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து ஸ்ரீகிருஷ்ணன் சாருக்கு கொடுத்த ஆதரவு ஸ்மியூல்ல வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. பெரிய சப்போர்ட்டர் அவங்க. அதே மாதிரி யார் நல்லா பாடினாலும் ஃபர்ஸ்ட் அவங்க போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டோட வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்களை பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டும் வந்து ரெகுலர் நம்மளோட ஷோஸ்ல வந்து ரெகுலர். அவரு 2 பேரும் ரொம்ப அழகா பாடக்கூடியவங்க.
இப்ப கூட ரீசெண்டா ஏதோ ஒரு கார் ஜேர்னில ஏதோ போயிட்டு போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க, நாங்க எங்கேயோ போயிட்டு வந்தோங்க, ஆனா கவலைப்படாதீங்க நாங்க எங்கேயுமே இறங்கல, வீட்டுல எடுத்துட்டு போன சாப்பாடு தான் சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்கதான் டாலி பாலா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் சூப்பர் டு see you both. ஆட குளிப்பாட்டி வச்ச மாதிரி ஜோடியா வேற ஆட கூட்டி வந்து குளிப்பாட்டி வச்சாங்க. சாதாரணமா இல்ல, ஜோடி வேற கரெக்டா சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படிதான் இருக்கு. மேடம் உங்க ஸ்ட்ராட்டஜி சூப்பர் மேடம். உங்க ஹஸ்பண்டி கொண்டு வர வச்சுட்டீங்க பாத்தீங்களா, விஷயம் தெரிஞ்ச உடனே. Behind every successful woman, there is a man. வந்துட்டு இருக்கீங்களா? கிரேட். ஓகே, இப்போ அடுத்த பர்சன் கூட்டு வந்துடலாம். இவங்க பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து தம்பதியாரா தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல இருந்தே. ரொம்ப அழகான ஒரு கபிள். நம்ம பாடறிவோம் படிப்பறிவோம் ஷோல வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க, டைட்டானிக் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்கதான் ஜீபுரம் 2 பிரேமா மேடம். நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம் மேடம். சோ பியூட்டிஃபுல். குடும்ப ஷோ அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி அழகா கப்பலா வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே வந்து உங்களை மாதிரி மக்கள்லாம் வந்து பார்த்து ஆதரவு கொடுத்து நீங்களா ரெகுலரா ஜாயின் பண்றீங்க. நிஜமாவே நீங்களா இன்ஸ்பிரேஷன்ல எங்களுக்கு. நிஜமா உங்களெல்லாம் பார்த்து நாங்க நிறைய கத்துக்கிறோம். ஏதாவது அவ்வளோ சின்சியரா, அதே மாதிரி இவங்களோட ஜாயின்ஸ் எல்லாம் இல்லாம இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எபிசோட் கூட போனதில்லை. ஐ திங்க் all three of you have 100% அட்டெண்டன்ஸ் தான் சொல்லணும். அந்த என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இருந்து அவார்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா வந்து 100% அட்டெண்டன்ஸ் அவார்டு வந்து நாங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏற்கனவே ஒரு சர்டிபிகேட் அமைச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் ரெகுலரா ஜாயின் பண்ணவங்களுக்குலாம். ஸோ நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுல டாலி பாலா மேடம் வந்து கௌஷிக்கோட ஸ்டூடெண்ட் வர அவங்க. அது ஒரு அழகான பேட்ச் அகெயின். ஸோ நிஜமாவே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களா வந்தது. ஸோ சுஷ்மி, ஓவர் டு யூ. ஸோ however you want to take this forward in terms of giving them a review, I leave it to you. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாளா உங்களோட ஜாயின்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ உங்களையே லைவ்ல பாக்குறோம், உங்களோட பேசுறோங்கிறது இட்ஸ் கிவிங் a lot of happiness. Thank you so much. So thank you sir. சோ எப்படி பண்ணலாம், உங்களுக்கு எந்தெந்த லைன்ஸ் நீங்க கம்ஃபர்ட்டபிளா இருக்கீங்களோ இந்த பாட்டுல சும்மா அந்த ஒரு லைன் மட்டும் பாடுங்க, நான் உங்களுக்கு ரெடி கொடுக்குறேன். ஆமா, இதுல வந்து இந்த பேரா வந்திருக்கிறவங்க வந்து இத ப்ராப்பரா டூயட்டா 4 லைன் பாடணும். ஆமா, ஒரு பேர் வந்து பல்லவி பாடுங்க, ஒரு பேர் வந்து ஏதாவது ஒரு சரணம் பாடுங்க. சுரேஷ் சார் கூட வேணா, சுரேஷ் சார் நீங்க மேல் லைன் மட்டும் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளோ அதை பாடுங்க. லிரிக்ஸ் எடுத்துக்கவா சார்? சுந்தரி கண்ணா ஒரு சேதி சொல்லடி என்னால் ஒரு தேதி. இதுக்கு என்ன சார் லிரிக்ஸ்? சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி, நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், தேவரி என் தேவினி சுந்தரி. அது வீக் இன் லிரிக்ஸ் அவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணுதான், அவ்வளவுதான். சொந்த லிரிக்ஸ்ல பிடிச்சாச்சு. ஓகே, வெரி நைஸ் சுரேஷ், வெரி வெரி ஸ்போர்ட்டிவ் ஆஃப் யூ. நல்ல குரல் நல்லா இருக்கு, வெரி நைஸ் போல்ட் வாய்ஸ் உங்களுது நல்லா இருக்கு. நீங்க வந்து ஸ்ருதி தான் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட். இது வரைக்கும் நான் கேட்ட ரிவ்யூஸ் வச்சு சொல்றேன், ஸ்ருதி இப்ப இந்த பாட்டுலயுமே வந்து இந்த நானுனை லைன் வந்து இன்னும் ஹையா வரும். எஸ் எஸ், அங்க ஸ்லிப் ஆயிருக்கு எனக்கு. யா, சரி நானுனை நீங்க மாட்டேன், அங்க அது நோட் பாடுங்க. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், தேவரே என் தேவரே சுந்தரி. சார் லிரிக்ஸ் எப்பவுமே எனக்கு வந்து ப்ராப்ளம். எனக்கு அதான் தட்ஸ் வை நீங்க பிபிடில உங்க ட்ரைனிங்ல கூட சொல்லுவீங்க,
லிரிக்ஸ் நல்லா இருந்தா பாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிம்பீங்க. எனக்கு லிரிக்ஸ் வந்து மெமரைஸ் பண்றது ப்ராப்ளம் எனக்கு. அதனாலதான் லிரிக்ஸை பார்க்கும்போது என்ன கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது சாங்கோட எமோஷன் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தட்ஸ் வை அது ஒன்னே ஒன்று அப்சர்வ் பண்ணேன் நான். ஃபீமேல் சிங்கர்ஸ் வந்து தே ஆர் பக்கா இன் மெமரைசிங் தி லிரிக்ஸ். அவங்களுக்கு மாதிரி நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு லிரிக்ஸ் அப்படி A to Z. அது என்னன்னு தெரியல, அது அபூர்வ சக்தி அவளுக்கு இருக்கு. பட் எனக்கு இல்ல. வெரி இல்ல வெரி வெரி என்ன சொல்ற கிஃப்டட் இது. அது வந்து லிரிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது. என்ன என்ன பத்திட்டு இருக்கேன்னு நாங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். அதான். ஓ அப்படி இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், அந்த டியூன்ல அப்படியே போயிடுவேன். அந்த லிரிக்ஸை பத்தி லிஸ்ட் பாதரா விட்டுருவேன் நான். அந்த டியூன் ஐ வில் என்ஜாய். அதான் ப்ராப்ளம். நீங்க சொன்னதை சொல்லி காமிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான். அதுதான் அந்த மகிமை. அனுபவம். இவ்வளவு நேரம் சீதா வந்து அசையாம இருந்தாங்க. இது மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா தலையாட்டு சீதா வந்துட்டாங்க. சோ சீரியஸா நீங்க ஸ்ருதி கான்சென்ட்ரேட் பாருங்க. இப்போ கரெக்ட்டா நான் எடுத்து கொடுத்தோனே கரெக்ட்டா பாடுறீங்க. சோ அதவே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டெஃபினெட்லி. அதாவது பாத்ரூம் சிங்கரா இருந்த நாங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பாத்ரூமுக்கு வெளியில வந்திருக்கோம். இப்போ பாடிடுவோம் படிப்பருவம் மூலமா வெளியில வந்திருக்கோம். அந்த ஹாலுக்கு போகணும், ஹாலுக்கு போய் பாடணும். அப்புறம் ப்ராமிசிங் வந்துருவீங்க கூடி சீக்கிரம். சார் அப்படியே வீட்டு விட்டு வெளில போயிடாதீங்க சார். இன்னும் லாக்டவுன் ரிலீஸ் அப்படியே போட கூட மாஸ்கோட போய் பாடுங்க. சரி ஓகே. சோ நெக்ஸ்ட் டாலி மேடம் சொல்லுங்க. நீங்க பாடுறீங்களா? பாடுறேன் சார். ஸ்டார்ட் பண்றீங்களா சார்? நானா? சரி கம் ஆன். சுந்தரி கண்ணால் ஒரு தேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. இன்னையை தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி. வெரி நைஸ், வெரி நைஸ் சார். இல்ல மிஸ்டர் நான் ஹீரோயின் நல்லா இருக்காங்க, அவர் நல்லா இல்ல இருக்கா அப்படி சொல்லிட்டாரு. சார் அழகா பாடுறீங்க மேடம். நீங்க உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். எப்பவுமே நீங்க அந்த இந்த ஹை லைன் பாடுங்க மேடம். தேனிலவு நாள் அந்த அந்த லைன் பாடுங்க. சமதா லிரிக்ஸ்ல எடுத்து கவிதா அமடிகார் மரப்பேர் என்றே நினைப்பார். அவங்க அப்படியே போக்கஸா பாடுவோம், மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. சூப்பர் சூப்பர். ரெண்டு பேரும் அழகா பாடுங்க மேடம். உங்க ரேஞ்ச் வந்து சூப்பரா இருக்கு. என்ன ஹை நோட் அழகா எடுக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ருதி பார்த்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். மத்தபடி ஃபீல் பிட்ச் எல்லாமே சூப்பரா இருக்கு. சார் வந்து அப்படியே அழகா பாடுறாரு அசால்ட்டா. ஓகே ஓகே இது என்ன அப்படி சொல்லிட்டு பியூட்டிஃபுல் சார். நல்லா பாடுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. I want to hear Sita's voice on the high note வந்து பியூட்டிஃபுல்லா. நான் அவங்களோட ஒரு இது கேட்டிருந்தேன். ஆக்சுவலா she had posted an invite நினைக்கிறேன் long time back. அது ஆக்சுவலா என்ன அப்படின்னா வேற ஸ்கேல்ல இருந்தது. இல்லைன்னா நான் அதை வந்து ப்ரோமோக்கு யூஸ் பண்றதா இருந்தேன். ட்ராக் அதனால ரொம்ப அழகா பாடுறாங்க. சீதா, can we hear from you please?
தேனிலவு நான் வாட ஏனது சோதனை வானிலவு நீ கேளு கூடுமின் வீரனை மறைத்தால் மறந்தாயோ மறந்தேன் சென்னையே தந்தேன் உனக்காக வெரி நைஸ் வெரி நைஸ். அற்புதமான லிரிக்ஸ் அப்பா. மறைத்ததால் மறைந்தாயோ அப்படின்னு பாடுனீங்க பாத்தீங்களா? வேற லெவல். எவ்வளவு வைரமுத்து சார், எவ்வளவு வாலி சார் இருக்காங்க. இந்த பாட்டோட பியூட்டி சார், அந்த பிஜிஎம்க்கு அப்புறம் சரணம் ஆரம்பிக்கும் போது அந்த பேஸ் கிட்டார் வித் தபேலா ஒரு ஜூவ்னு வரும் அந்த இடத்துல. ஐயோ, அதான் அந்த சாங்கோட பியூட்டியே. இளையராஜா சார் அந்த இடம் தான் எனக்கு பிடிச்ச இடம் இந்த பாட்டுலயே. அதுல பியூட்டி என்னன்னா சார், ரெண்டு சரணம் ஓப்பனிங்க ஃபீமேலுக்கு தான் கொடுத்திருப்பாரு அவரு. அது என்னன்னு தெரியல, அது தெரியல. ஐ மீன் அந்த பியூட்டிக்காக கொடுத்தாரா என்னன்னு தெரியல. ரெண்டு சரணம் ஓப்பனிங்கே ஃபீமேல் தான் இருக்கும் அதுல பாத்துக்கலாம். ஆமா ஆமா, எஸ் எஸ். இல்ல அந்த வார் மியூசிக் முடிஞ்சிட்டு அந்த ஸ்மால் அந்த அந்த இந்த டிங் டிங் சவுண்ட் வந்த அப்புறமா ஆரம்பிக்கும். சோ அது வந்து it will give so much of peace. எஸ். ஓகே கிரேட். இப்போ நம்ம டைட்டானிக் கப்பல் கிட்ட போயிடலாம். டைட்டானிக் கப்பல் மேடம் அண்ட் சார், உங்க பேர் எனக்கு தெரியல. எனக்கு எங்க எல்லாருக்கும் ஜீபுரம் 1 ஜீபுரம் 2 தான் தெரியும். சார் சிவகுமார். எஸ் எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். கொஞ்சம் லேப்டாப்ல வந்திருக்கீங்களா? உங்க ஃபேஸ் பாதி ஹைட் ஆகுது. அப்படியா? ஓகே, பாருங்களா? ஓகே, பாரு. வாய் மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா? வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நாள் வாட ஏன் இந்த சோதனை? வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை. எனக்கான் அன்பே மறந்தாயோ? மறப்பேன் என்றே நிலைத்தாயோ? சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ரொம்ப அந்த எவ்வளவு அழகா பாடுனீங்க சார். நீங்க சான்ஸே இல்ல மேடம். நீங்களும் ஹை நோட்ல அப்படியே சூப்பரா ரீச் ஆகுது உங்களுக்கு. வெரி நைஸ் வெரி நைஸ். சோ நல்ல கோஆர்டினேஷன் ரெண்டு பேருக்குள்ளயும். ஆமா, அந்த சேர்ந்ததே நம் ஜீவனேங்கிற போது மேடம் அவருக்கு ஒரு பார்வை பார்த்தார் பாத்தீங்களா? அது மேடம் உங்களை பார்த்தாங்க, அது பாத்தீங்களா நீங்க? ராத்திரி தூக்கம் வராத போது நிறைய பிராக்டிஸ் பண்றோம். இல்ல உங்க தேவைதான். சூப்பர் சார். இந்த பாட்டுக்குலாம் நான் என்ன சொல்றேன், I really enjoying this segment now. It's beautiful. என்னதான் நம்ம ஸ்மியூல்ல கேட்டாலும் இந்த அன்பிளக் கேட்கும்போது அது sometimes I think it doesn't do justice. சில பேருக்கு அந்த வாய்ஸ் அந்த ஹை ரீச் ஆகாது ஒரிஜினல் ட்ராக்கோட. பட் when we sing at our comfortable pitch
அவங்களுக்கும் ஈஸியா இருக்கு பாடுறதுக்கு, அவங்களோட டேலண்ட் வெளியில வருது, அவங்களால ஈஸியா பாட முடியும். சோ இட்ஸ் வெரி நைஸ், வண்டர்ஃபுல் மேடம். இல்ல நீ சொன்ன மாதிரி ஜாலி மேடமோட வாய்ஸ் அவ்வளவு அன்பிளக்டா கேட்கும் போது அந்த வாய்ஸ் கல்ச்சர் அப்படியே தெரியுது. கரெக்ட். ஆமா, இப்ப பிரேமா மேடம் கூட பாத்தீங்கன்னா நம்ம கெரோக்கேல ஒரிஜினல் ட்ராக்ல கேட்கும் போது சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த ஹை நோட் ரீச் ஆகல, நானே கவனிச்சிருக்கேன். பட் இப்போ வந்து so nice, அவ்வளவு அழகா பாட முடியுது, அவங்களால ரீச் பண்ண முடியுது. இட்ஸ் வெரி நைஸ். ஐ திங்க் this segment is here to stay. It's beautiful. I am just enjoying it. I am enjoying it. Seriously, I think I am enjoying it a lot. Exciting to have so many people on the screen asking them to sing and be part of it. நிஜமாவே வந்து எல்லாருமே அழகா பாடினீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. நிஜமா இல்ல ஆக்சுவலி மிஸ்டர் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். இந்த கான்செப்ட் வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஸ்டினே தெரியாது, என்ன கொஸ்டின் வரப்போகுதுன்னே தெரியாது. நான் நினைச்சிட்டு இருக்கேன் வேற ஏதோ ஜாலியா பேச போறீங்களோ என்னமோ நினைச்சு நான் வந்தேன். நான் பார்த்தா அதே பாட்டை பாடணும்னு திக்குனாய் போச்சு. பரவாயில்ல, சர்ப்ரைஸா இருக்கு. பட் ஐ திங்க் ஃபியூச்சருக்கு நீங்க வந்து சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் அவுட் ஆயிடுது, எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ண போறீங்க. திடீர்னு ஜனகணமன பாட சொல்லி ஏந்து நிப்போம். எல்லாரும் என்ஜாய் பண்ணி just sung your heart out. இது ரொம்ப கான்ஷியஸா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாம இங்க வந்து என்ஜாய் பண்ணி எல்லாரும் பாடிருக்கீங்க. இல்ல சீதா மேடம் ரிவ்யூ சொல்லவே இல்ல. சீதா மேடம் ரிவ்யூ ஒரே ஒரு செகண்ட் ஒன்னு சொல்றேன். வந்து ஒண்ணு இல்ல, ஓரம் கட்டி வச்சிருந்த பாட்டெல்லாம் இப்ப பிபிடினால ஹம்மிங் தெரியாது, கோரஸ் தெரியாதுன்னு வச்சிருந்தேன். அதெல்லாம் உங்க தயவுல தான் நான் பாடிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு இனிமையான ஒரு கிஃப்டா சீதா ஒரு பாட்டு பாட சொல்லி இங்கே கேட்டுடலாமா? நல்ல குரல்ல ஒரு பாட்டு கேட்டுடலாம். சுஷ்மிதா, I have a request. நீங்க ரெண்டு பேரும் பாடுற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா? ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸ் பாடுற மாதிரி. It'll be a great thing to hear. Beautiful sisters of music weirdos. நான் போகிறேனே பாடலாம். Yes, நான் போகிறேனே பாடுங்க. I am getting an echo now. அது எங்கேருந்து வருது? ஒருவேளை எங்கிட்ட இருந்தா வருதோ? இப்ப எக்கோவே வரல பாரு. எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன். நான் அன்மியூட் பண்ணிட்டேன். இல்ல இப்போ நான் சுஷ்மி சேர்ந்து பாடினா லாக் இருக்காதா? கரெக்ட்டா பேசணும். There'll be a very slight lag. அடுத்த லைன் தான் பாடணும். ரைட். ஓவர்லாப்பிங் போர்ஷன்ஸ் தான் பாட முடியாது. சுஷ்மி ஸ்டார்ட் பண்றீங்களா? Okay. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே. பூவாளின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே, நான் போகிறேன் பன்னீர் பூ போலே. தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம், அடையாளம் இல்லா ஒன்றை கண்டேன் நெஞ்சினோரம். ஈரம்மை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். Okay. Done. Super. So great singing, Sita. So it was lovely having you. You are such a beautiful singer. I think I'm sure there are so many people who have noted you today. நீ கண்டிப்பா உங்களோட ஸ்கூல் ஐடியில ஃபாலோவர்ஸ் சேரும். அது மேட்டர் கிடையாது. முக்கியமா என்ன அப்படின்னா keep singing. We would love to hear you. Keep singing. உங்களோட நம்பர் ஆஃப் சாங்ஸ் கம்மியாயிடுச்சு ஸ்கூல்ல. சீக்கிரமா வந்து திருப்பி எல்லாத்தையும் பாட வேண்டிங்க. தேங்க்யூ சுரேஷ் சார். தயவு செஞ்சு அந்த புதிய ஆப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ண கொஞ்சம் தயவு
ஸ்ருதி மிஸ் ஆச்சாலா அப்பவே என்ன ஸ்ருதிக்கு ஏத்த மாதிரி பேச வேண்டாம். ஸ்ருதியில பேசணும். ஆமா சுதி இல்லாம பாடணும், சுதியோட பேசணும். வைஃப் வந்து எனக்கு கோச் பண்ற காரணத்தினால நான் ஸ்ருதியோட பேசுறதே கிடையாது. சோ மக்களே இந்த புது செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். 1st of Octoberல இருந்து இதுதான் செக்மெண்டா இருக்க போகுது. சோ தேங்க்யூ சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி சார், டாலி பாலா சார், பாலு சார், தேங்க்யூ சோ மச். மேடம் சார் அப்படின்னு மேடம் ஏன்னா பாலான்னு தான் முடிச்சேன், அதனால பாலா சார் அப்படின்னு. ஒரே ஒண்ணு சொல்லணும் எனக்கு. நான் வந்து ஸ்கூல்ல சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு பொழுதுபோக்கா வந்தேன். எனக்கு ஒன்றும் மியூசிக் பேசிக்கலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ பொழுதுபோக வந்தேன். எனக்கு ஃபார்மலா ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கணும்லாம் ஆசை இருக்குல்ல. பட் பிபி டீம் ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட். ஆல் த 4 mentors, I should thank you all very much. And especially my special thanks goes to Kaushik. அவர் வந்து ஒரு மாதிரி என்ன வந்து பாட வைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில இருந்து பாட வச்சுருக்காரு. பரவாயில்ல. ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கும் தெரியுது. அட்லீஸ்ட் என்னன்னா இத்தனை நாள் நல்லா பாடுறேன்னா பாடல, தப்பா பாடுறேன், எங்க தப்பா பாடுறேன்னு தெரிஞ்சுக்கிறேன். தட் மச் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நவ். தேங்க்ஸ் டு மை குரு ஆக்சுவலி கௌஷிக். ஸோ அவருக்கு இது நான் டைம்ல சொல்ல விரும்புறேன். அண்ட் ஆல் த அதர் 3 mentors, சுஷ்மிதா, சீனு அண்ட் விஜயலட்சுமி மேம், எல்லாரும் ரொம்ப அழகா சொல்லித்தரேன். திஸ் இஸ் a very nice program. Everybody is enjoying. சைலண்டா கூட நிறைய பேர் கத்துக்கிறவா இருக்கா. என்னோட ஃபேமிலிலேயே கூட கத்துருக்கா இருக்கா சைலண்டா. அதெல்லாம் நான் இது ஜாயின் பண்ணாம பிகாஸ் இட்ஸ் கிவிங் தட் மச் ஆஃப் வேல்யூ உங்க ப்ரோக்ராம். ஸோ ஐ மஸ்ட் தேங்க். அண்ட் நாகுபாய் நானும் விட்டுல வெரி குட் காம்ப்ளி. ஃபர்ஸ்ட் கிளாஸா ப்ரோக்ராம் ரன் பண்றார். Very interesting. Everybody is enjoying. அதோட சார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ப்ரோக்ராம்ல கார்த்திக் ஆல் தி பெஸ்ட் அவ ரெண்டு பேருக்கும். Thank you madam. Thank you. அதாவது இவங்க வராங்க இல்லையா, சீஃப் கெஸ்ட் வராங்க இல்லையா, அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சார். ஒவ்வொரு தடவை we are getting so many inputs. அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா சொல்லலாம். பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய enthusiasm வந்து மல்டிபிள் பண்றது அவங்க வர சீஃப் கெஸ்ட் தான். எல்லாம் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச் எல்லாம் இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கிறோம் நாங்க. தேங்க்ஸ் a lot சீதா மேடம். Thank you very much. My pleasure. Thank you all. So நாங்க ரெண்டு பேரும் முதல்ல அவரை சொல்ல சேர்த்துக்கல. நாங்க தான் எங்க 4 பேர் சேர்த்துக்கிறோம். So நாங்க வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் with so much of blessings for you. Absolutely. Thank you so much. I'm very very happy. எங்களுக்கு மனசால ரொம்ப சந்தோஷம். பெரியவாளா வந்து எங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆரம்பிச்சு. இல்ல ஆக்சுவலி நான் கேட்டேன், நாகு சொன்னப்போ வருவாங்களா தெரியலையே, இவங்களெல்லாம் இது பண்ணி லைவ்ல எல்லாம் வருவாங்களா அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியலையேன்னு ஒரு டவுட்ல தான் கேட்டோம். எல்லாருமே ஓகே சொல்றீங்க. It was so nice. Absolutely. So அதனால வந்து உங்க எல்லாருக்கும் வந்து எங்களோட நமஸ்காரம். சோ எங்களை நிறைய காலத்துக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் போகணும், நிறைய பேர் இதனால பெனிஃபிட் ஆகணும், நாங்களும் ஆசீர்வாதம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். சோ இதுக்கு மேல நாம உங்களை ஹோல்ட் பண்ணல. we let you go because இன்னும் சொல்ல வேண்டிய 2-3 விஷயங்கள் இருக்கு. நாளையோட பாட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. So thank you so much எல்லாருக்கும். Bye. இருங்க சீதா, நீங்க ஓடிடாதீங்க. ஓகே. So சீதா, thank you so much சீதா. ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க you have spent almost 1.5 hours with us. I know that you are going through என்ன சொல்றது டைட் ஷெட்யூல். அதுக்கு நடுவில் நீங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much. And மக்களே, if you are looking for a makeup என்ன சொல்றது ஆர்டிஸ்ட்னு சொல்றது, அதுக்கு என்ன சொல்லணும், மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டிஷியன் அப்படின்னு. பியூட்டி if you are looking for a beautician. இல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஓகே, மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படினா சீதா is there. You know, you can always contact her. In fact, எங்களை யாராவது கான்டாக்ட் பண்ணீங்கன்னா we'll pass on our contact coordinates. She has started that initiative very recently. So அழகா மேக்கப் போட்டு விடுவாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு மேக்கப் போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அன்னைக்கு பண்ணாதீங்க, என் மேல மேக்கப் எப்படி இருக்கும் ரொம்ப காமெடியா இருக்கும். அது அப்புறம் அவங்களுக்கு அட்வைஸ்மெண்டா இருக்காது. அதனால அதுக்கு வெயிட் பண்ணாம நீங்களே அவங்களை கான்டாக்ட் பண்ணி மேக்கப் போட்டுக்கோங்க.
So thank you so much, Sita. Thank you so much for Thank you, joining. Sita. Thank you so much. It was lovely having you. It was my pleasure to take part in this beautiful show. நான் சீஃப் கெஸ்ட்லாம் ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் கிடையாது. I am part of this family. உங்களோட சேர்ந்து நானும் ஜாயின் பண்ணி இன்னைக்கு இந்த ஷோவை லைவா நானும் இந்த ஷோவை பார்த்துட்டு I have also enjoyed all the songs sung by all the cute singers till the aged people. அவங்களோட blessings வந்து நமக்கு 6 to 60 எல்லாரும் வந்திருக்காங்க ஷோல. எல்லாருமே 6 இருந்து 60 வரை. ஆமா. அண்ட் டைட்டானிக் கப்பிள் சொன்னது ரொம்ப ப்ராம்ப்ட். அவங்க அழகா உட்கார்ந்தது கூட அவ்வளோ அழகா உட்கார்ந்துருந்தாங்க பக்கத்துல 2 பேரும் பியூட்டிஃபுல்லா. சோ அதுதான். சோ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ஷோ. அண்ட் இனிமேட் இந்த மாதிரி நீங்க லைவா கூட்டின்னு வரும்போது அது மோர் தேன் தே சிங் கான்சியஸ்லி ஆன் ஸ்மியூல் இல்லையா, இது அவங்க தே ஆர் ஜஸ்ட் சிங்கிங் தேர் ஹார்ட் அவுட். என்ஜாய் பண்ணி கேஷுவலா பாடுறாங்க. ஆமா, கேஷுவலா பாடுறாங்க. அவங்க எங்க ரீச் ஆகுதுன்னு நீங்க சொல்றீங்க. சோ ஐ திங்க் இந்த அப்ரோச் இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் தான் எனக்கு தோணுது. பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். கரெக்ட், கண்டிப்பா. So I'm sure this will reach great heights, Paadarivom Pariparivom team. And happy to be a part of this. Thanks a lot, Nana. Thanks Solno to invite me to participate in this, give an opportunity to be a part of this program. Nandri. Thank you. Thank you, Sita. Bye. Thank you so much. Bye. So மக்களே, so we hope you enjoyed the program. I'm sure the last segment வந்து it is going to be very interesting. இந்த மாதிரி தான் நம்ம ஷோ அமைய போகுதுங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். And we definitely enjoyed it, and I'm sure seeing the comments. Yes, I enjoy பண்ணிருக்கீங்கன்னா தெரியுது. So உங்கள நிறைய பேர் வந்து டீம்ல வந்து இந்த மாதிரி வந்து பாட போறீங்க. You are going to be part of it. So the family is getting much closer அப்படினு தான் சொல்லணும். பாடறிவோம் படிப்பறிவோம், the youth family that has got built in the last 4 months thanks to the lockdown. So அந்த ஃபேமிலி வந்து இன்னும் பக்கத்துல இன்னும் க்ளோசர் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நாங்க இதை பாக்குறோம். ஸோ நீங்களாம் வந்து ஸ்கிரீன்ல வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது. ஸோ நாளைக்கு பாட்டு அதை வந்து நம்ம சுஷ்மிதா பாடி கேட்டுட்டா நாளையோட பாட்டு நானே நாளைக்கு தான் கத்துக்க போறேன். சுமாரா இதா பாடுறேன். நறுமுகையே நீ ஒரு நாழிகை பாராய், எற்றை திங்களது நிலவில் தெத்தராடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. Super. Beautiful ARR song. Absolutely. So ஸ்வர சூறாவளி கௌஷிக் தாஸ் சொல்லி கொடுக்க போறாரு நாளைக்கு வந்து. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுஷ்மிதா and நாகேஸ்வர் நாகுபாய். இது பாடறிவோம் படிப்பறிவோம். பாய் மக்களே. Bye.